वचन சொல்லுகிறது 6 में 14 वचन कहता है, நிச்சயமாய் सचमुच உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து तुझे मैं आशीष देकर और आशीष देकर உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று तुझे बढ़ोतरी और बढ़ोतरी मल्टीप्लाई करेगा। அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ओ परमेश्वर ने वाग्दान दिया, அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். वो कभी बदलने वाला नहीं है, அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். वो जो है वैसा है, அவர் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியுமாய் இருக்கிறார். वो अल्बा और ओमेगा और आदि और अंत का அவர் परमेश्वर है। தேவ சபையிலே எழுந்தருளி இருக்கிறவராய் இருக்கிறார். தேவ சபையிலே वो परमेश्वर की कलीसिया में எழுந்தருளி இருக்கிறவராய் இருக்கிறார். वो खड़ा हुआ इधर ऐसा ऐसा पता है, இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். यहाँ पर परमेश्वर मंडल रहा है, இங்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். यहाँ पर परमेश्वर की आत्मा मंडल रहा है, உங்கள் யாவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். हम सभी को परमेश्वर की आत्मा देख வேதம் रहा है। சொல்லுகிறது, शास्त्र बतलाती है, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். आप जो नहीं जानते वो हमारे बीच में परमेश्वर है। நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். हमारा परमेश्वर आत्मा है, அவர் பயங்கரமான தேவன். वो बहुत भयंकर है, அவரை ஒருவரும் காணக்கூடாத தேவன். उसे कोई देख नहीं सकते। ஆம், சூரியனை பார்க்கிலும் 10,000 மடங்கு வல்லமையாய் பிரகாசிக்கிற முகமுடையவர். वो सूरज से भी बहुत भयंकर उजाला देने वाला परमेश्वर है। அவரை பார்க்க மோசே என்கிற தேவ தீர்க்கதரிசி ஆசைப்பட்டான். वो जो परमेश्वर को देखने के लिए मूसा करके नबी वो जो इच्छा किया था, அவரிடத்திலே ஜெபம் பண்ணினார். उन्होंने प्रार्थना किया था, அவர் அவரை பார்த்து சொன்னார், वो उनको देखकर कहा, என்னை கண்டவன் உயிரோடு இருப்பதில்லை. जो मुझे देखेगा वो जीवित नहीं रहेगा, ஏனென்றால் அப்படிப்பட்டதான தேவன். क्योंकि वैसा परमेश्वर हमारा है। ஆகையாலே தான் அவரை பார்க்க நாம் இங்கு இருக்கிறோம். इसलिए हम उसको देखने के लिए यहाँ पर है, ஆனால் பார்க்க முடியவில்லை. लेकिन हम नहीं देख पा रहे। ஆனால் அவர் உங்களை பார்த்து लेकिन கொண்டிருக்கிறார். प्रभु हमें देख रहे हैं। அருமையான தேவனுடைய मेरे பிள்ளைகளே, प्यारे लोगों, கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற, परमेश्वर को आराधना करने आए கர்த்தரை हुए लोग, துதிக்க வந்திருக்கிற, परमेश्वर को स्तुति करने आए हैं, கர்த்தரை சேவிக்க வந்திருக்கிற, परमेश्वर की सेवा करने आए கர்த்தருடைய हैं, வார்த்தையை கேட்க வந்திருக்கிற, परमेश्वर को वचन को सुनने आए உங்களை हैं। அவர் காண்கிற தேவனாய் आपको இருக்கிறார். देखने वाला परमेश्वर है, அவருடைய பெயர் उनका नाम ஆம் காண்கிற தேவன் என்று ஆகார் பெயரிட்டார். अहाब ने कहा कि मुझे देखने वाला परमेश्वर, அவர் உங்களை காண்கிற தேவனாய் वो आपको இருக்கிறார். देखने वाला परमेश्वर, உங்கள் கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். आपके आंसू को உன் पोंछने वाला வேதனையை परमेश्वर, காண்கிற தேவனாய் आपके இருக்கிறார். वेदना को देखने वाला உன் परमेश्वर, பிரச்சனையை காண்கிற தேவனாய் आपके இருக்கிறார். समस्या को देखने உன் वाला அங்கலாய்ப்பை परमेश्वर, காண்கிற தேவனாய் आपके இருக்கிறார். तकलीफ को देखने वाला உன் परमेश्वर, போராட்டத்தை காண்கிற தேவனாய் இருக்கிறார். आपके दुख संकट को देखने वाला परमेश्वर, உன்னுடைய தேவையை காண்கிற தேவனாய் आपके இருக்கிறார். जरूरत को देखने वाला அந்த परमेश्वर, நல்ல தெய்வத்தினிடத்திலே वो अच्छा परमेश्वर को உன்னை முழுமையாக நீ அர்ப்பணித்தால், आप पूरी तरह समर्पण करेंगे, முழுமையாக ஒப்பு கொடுத்தால், पूरी तरह से समर्पण करेंगे तो அவர் நிச்சயமா वो जरूर உனக்கு அற்புதம் செய்வார். आपको चमत्कार करेगा। அவர் நேற்றும் वो कल भी, இன்றும் आज भी என்றும் और सदा के लिए மாறாதவராய் वो இருக்கிறார். नहीं बदलने वाला है। அந்த நல்ல தெய்வம் वो अच्छा परमेश्वर இன்றைக்கும் இங்கு எழுந்தருளி இருக்கிறார். आज हमारे बीच में है। நாம் ஜெபத்தோடு இருப்போம். हम पर प्रार्थना के साथ கர்த்தருடைய रहेंगे, வார்த்தையை கேட்போம். परमेश्वर के वचन को सुनेंगे, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். जरूर हमें आशीष मिलेगा। இந்த நாட்களிலும் इस दिनों में भी உங்கள் மத்தியிலே வரும்படி आपके बीच में आने के लिए கிருபை செய்தார். परमेश्वर ने अनुग्रह किया। அருமையான கர்த்தருடைய தாசரை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். परमेश्वर ने अच्छा दास आपके लिए दिया है। அருமையான பாஸ்டர்மாவை கர்த்தர் தந்திருக்கிறார். अच्छे से पास्टर अम्मा को हमें दिया है। அருமையானவருடைய மகன் பீட்டரை தந்திருக்கிறார். अच्छे से बेटा पीटर को दिया है। அருமையானவருடைய மருமகன் மோகன், மகள் மேரி பிள்ளைகளை தந்திருக்கிறார். अच्छे से बहू और बच्चे को दिया है। கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அவர்களை இங்கு வைத்திருக்கிறார். परमेश्वर ने आपके आशीष के लिए उनको यहाँ रखा வேதம் है। சொல்லுகிறது, शास्त्र बतलाती है, யோவானின் சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம், योहान की सुसमाचार की किताब, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். जो परमेश्वर से भेजा गया हुआ एक मनुष्य था, அவனுடைய பெயர் யோவான். उनका नाम था यूहन्ना। அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படி वो அனுப்பப்பட்டிருந்தான். परमेश्वर के लिए मार्ग को तैयार करने के लिए भेजा गया இங்கு था। தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறார். आज परमेश्वर से भेजा गया एक मनुष्य है, அவர்தான் சேவியர் பாஸ்டர். वही ये पास्टर जेवियर। இங்கு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தேவ மனுஷி இருக்கிறார்கள். वो परमेश्वर से भेजा गया एक परमेश्वर की मनुष्य है, அவர்கள் தான் பாஸ்டர் அம்மா. वो
वही ये पास्टर की अम्मा, எங்க தேவனால் அனுப்பப்பட்ட वो परमेश्वर से भेजे गए। ஆம் தேவனுடைய பிள்ளைகள் ஆபிரகாம், தேவனுடைய பிள்ளைகள் பீட்டர், மோகன், மேரி பிள்ளைகள் இருக்கிறார்கள். वो परमेश्वर के बेटा पीटर जो है, அவர்களை தேவன் அனுப்பி இருக்கிறார். परमेश्वर ने उनको यहाँ भेजा இந்த गया है, தேசத்திலே அனுப்பி இருக்கிறார். इस देश में भेजा है, இந்த பட்டணத்திலே அனுப்பி इस இருக்கிறார். शहर में भेजा है, இந்த பகுதிக்கு அனுப்பி இருக்கிறார். इस जगह के लिए भेजा है। அனுப்பி இருக்கிற தேவன் அவரோடு இம்மானுவேலராய் இருக்கிறார். भेजा वो परमेश्वर जो इम्मानुएल उनके साथ है। எபினேசராய் அவர்களோடு இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். एबेनेजर परमेश्वर उनके साथ रहकर चला रहा है। எதற்காக? क्यों? எப்படி ஆகிலும் कैसा तू भी, சிலர் ரட்சிக்கப்படும்படி, कुछ लोग उद्धार पाने के சிலர் लिए, ஞானஸ்நானம் பெறும்படி, कुछ लोग बपतिस्मा लेने के சிலர் लिए, பரிசுத்த ஆவியை பெறும்படி, कुछ लोग पवित्र आत्मा पाने के சிலர் लिए, எப்படி ஆகிலும் நன்மை பெறும்படி, कैसे तू भी भलाई की काम पाने के வியாதியிலிருந்து लिए, விடுதலை பெறும்படி, बीमारी से छुटकारा पाने के लिए, பிசாசிலிருந்து விடுதலை பெறும்படி, शैतान से छुटकारा पाने के लिए, சாபத்திலிருந்து விடுதலை பெறும்படி, सांप से छुटकारा पाने के लिए, செய்வனை கட்டுகளிலிருந்து விடுதலை பெறும்படி, जादू टोना से छुटकारा पाने के लिए, மாந்திரிக கட்டுகளிலிருந்து விடுதலை பெறும்படி, तांत्रिक से छुटकारा पाने के लिए, விடுதலையாக்கப்பட்டு छुटकारा पाकर தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறும்படி परमेश्वर के राज्य के बच्चे बनना चाहते हैं। கர்த்தர் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். इसलिए परमेश्वर ने उनको भेजा है। அவர்களுக்கு यहाँ पर விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் ஏராளம். कितने लोग उनके खिलाफ खड़े हुए हैं, ஆனால் அவைகள் வாய்க்காமல் போக பண்ணி இருக்கிறார். लेकिन परमेश्वर ने सारे बातों को नष्ट कर दिया। அந்த நல்ல தெய்வம் அவருடைய வருகை பரியந்தம் அவர்களை வழி நடத்துவாராக. उस अच्छा परमेश्वर आगे वो भी उनके मार्ग चलाएगा। ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக அவரை தந்திருக்கிறார். परमेश्वर ने आप लोग के अच्छा आत्मिक நல்ல पिता करके ஆவிக்குரிய दिया ஒரு தாயாரை தந்திருக்கிறார். है, आत्मिक माँ करके दिया है हमें, நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளை தந்திருக்கிறார். आत्मिक बच्चा दिया है। அவர்களோடு நீங்கள் ஐக்கியமாய் இருங்க. अब उनके साथ एक अच्छे रिश्ते में रहिए, அவர்களோடு இணைந்திருந்து அவரை கர்த்தரை ஆராதிங்க. उनके साथ मेल मिलाप से रहिए। அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. परमेश्वर की आगमन बहुत जल्दी है। ஒரு கடைசி காலத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். हम अंतिम समय में जी रहे हैं। வெளிப்படுத்தல் 12 சொல்லுகிறது, இனி காலம் செல்லாது, प्रकाशित वाक्य 12 अध्याय में அவர் देखा சீக்கிரமாய் வரப்போகிறார். वो जल्दी आने वाला है। ஆகையாலே உங்களுக்கு எழுத்துக்குரிய தாய் தகப்பன் இருக்கலாம். इसलिए मेरे अच्छा माता पिता है, அவர்கள் உங்களை பெற்றவர்கள், वो हमें पैदा किया हुआ அவர்கள் है, உங்களை வளர்த்தவர்கள், वो लोग ने हमें बढ़ाया हुआ है, ஆனால் உங்களை படிக்க வைத்தவர்கள், हमको अच्छा शिक्षण दिया, உங்களுக்கு சொத்து சுகங்களை கொடுத்தவர்கள், हमारे लिए अच्छा कोई जो हमारा प्रॉपर्टी दिया है, ஆனால் அவர்கள் உங்களுக்கு நித்திய பரலோக ராஜ்யத்தை தர முடியாது. लेकिन वो माता पिता हमारे लिए स्वर्ग का राज्य ஆனால் ஒரு ஆவிக்குரிய தகப்பனை கர்த்தர் தந்திருக்கிறார். लेकिन हमारे लिए आत्मिक पिता दिया है, ஒரு ஆவிக்குரிய தாயை கர்த்தர் தந்திருக்கிறார். आत्मिक माँ दिया है हमारे लिए। இவர்கள் மூலம் நீங்கள் மறுபடி பிறந்திருப்பீர்களானால், इनके द्वारा आप लोग ने फिर से जन्म लिया है, இவர்கள் மூலம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால், इनके द्वारा आपने उद्धार पाया है, உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே आप எழுதப்படும். लोगों का नाम जीवन की किताब में लिखा நீங்கள் गया है, பரலோக ராஜ்யத்தின் பங்காளிகளாய் மாறுவீர்கள். आप लोग स्वर्ग राज्य में एक अंग बन जाओगे। ஆண்டவர் வரும்போது உங்களை மறுரூமாக்கி எடுத்துக்கொள்ளுவார். प्रभु यीशु मसीह आते समय आप लोग का நித்திய पुनरुत्थान हो நித்திய जाएगा। வாழ்க்கைக்காக ஆண்டவர் அவர்களை வைத்திருக்கிறார். आपके अनंत जीवन के लिए परमेश्वर ने उनको रखा है, ஆகையால் அவர்கள் மூலமாய் इसलिए उनके द्वारा இன்னும் உங்களுக்கு நித்தியமான பரம தகப்பன் தாய் இருக்கிறார்கள். आपके लिए अच्छा एक आत्मिक माता और पिता है, அவர்கள் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். उनके द्वारा हम आराधना करने परमेश्वर, அவர்தான் நாம் ஆராதிக்கிற இயேசு. हम आराधना करने वाले यीशु, அவர்தான் நாம் ஆராதிக்கிற பரிசுத்த ஆவியானவர். हम आराधना करने पवित्र आत्मा, அவர் நமக்கு நித்திய தாயும் தகப்பனாய் இருக்கிறார். हमारे लिए अनंत पिता और माता है। ஆகையால் இங்கு வந்திருக்கிற உங்களிலே इसलिए यहाँ पर आए भाइयों बहनों, தாய் தகப்பன் இல்லாதிருக்கலாம், समय वैसा नहीं है, கவலைப்பட வேண்டாம். चिंता मत करो, ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். आपके लिए एक परम पिता ஒரு है, ஆவிக்குரிய தகப்பன் एक இருக்கிறார். आत्मिक पिता है, ஒரு ஆவிக்குரிய தாய் இருக்கிறார். एक आत्मिक माँ है, ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிறது. आत्मिक बच्चे हैं। இந்த ஐக்கியத்திலே நீங்கள் உறுதியாய் இருந்து பலப்படுவீர்களானால் ऐसे रिश्ते में स्थिर रहेंगे तो கர்த்தர் உங்களை மறுரூமாக்குவார். कर्तर आपको पुनरुत्थान करेगा, கர்த்தர் உங்களை தேவ சாயலாக்குவார். प्रभु आपको उनके रूप में கர்த்தர் बदलेगा, மகிமையிலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவார். परमेश्वर उनके राज में आपको ले जाएगा। அந்த நல்ல கர்த்தரை குறித்து தொடர்ந்து அறிந்து கொள்ள வாருங்கள். इसलिए तो लगातार आइए, परमेश्वर के वचन को सुनने இன்னும் के लिए। அநேகரை அழைத்துக் கொண்டு வாருங்கள். कई लोगों को लेकर आइए, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். वो आपको आशीर्वाद करेगा। கர்த்தர் அருமையான சமூக சேவை செய்கிற பீட்டர் அவர்களை கர்த்தர் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். प्रभु ने समाज सेवा करने वाले भाई पीटर को लेकर आए। அவர்கள் எனக்கு अनेक ஆண்டுகளாக ஊழியத்துக்கு உதவியாய் இருக்கிறார்கள். वो कई साल जो है सेवा के लिए मदद मेरे साथ है। இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ये शास्त्र में लिखा है, பிலிப்பியர் 4 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
பிலிப்பியர் फिलिप्पियों की किताब 4 अध्याय में लिखा है, 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 14 अध्याय 2 वचन में लिखा है, சுவிசேஷ ஊழியத்திலே सुसमाचार के सेवा में ஆம் சோதரா பிரயாசப்பட்டவருடைய பெயர் जो प्रयास किया उनका नाम ஆம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. जीवन की किताब में लिखा है। அருமையானவர்களே, அப்படியானால் मेरे प्यारे लोग, இவளுடைய பெயர் என்னை போன்ற அநேக ஊழியக்காரர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அவர்களை தேசத்தில் வைத்திருக்கிறார். मेरे जैसे कहीं सेवक को आशीर्वाद रहने के लिए परमेश्वर அவர்கள் இந்தியா தேசத்தில் மாத்திரமல்ல அநேக மாநிலத்திலும் அவர்கள் இந்தியாவிலே சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். मुंबई में नहीं, इंडिया के कई जगहों पर जाकर समाज सेवा करते हैं। கர்த்தர் அவரையும் அவர் குடும்பத்தையும் பிள்ளையும் ஆசீர்வதிப்பாராக. उनको उनके परिवार को आशीर्वाद करे। இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கல 1000 மடங்கு அவரை பெருகப்படுவாராக. प्रभु 1000 गुना बढ़ा करे। நேற்று தினத்தில் ஜெபிக்கும்படி என்னை அழைத்து கொண்டு போனார்கள். कल प्रार्थना करने के लिए मुझे लेकर गए, அந்த குடும்பத்தாராலே அவர் காணிக்கை கொடுக்க முடியாத ஒரு இக்கட்டு. लेकिन वहां पर दान नहीं दे सके वैसा। ஆனால் அவர்களுக்கு ஜெபிக்க நேற்றைக்கு குறைந்தபட்சம் ஒரு 600-700 ரூபாய் அவர்கள் செலவு செய்து என்னை அழைத்து கொண்டு போனார்கள். लेकिन कम से कम प्रार्थना में जाकर आने के लिए 700-800 रुपए उन्होंने खर्चा किया। அருமையானவர்களே, நீங்கள் சுவிசேஷ ஊழியத்திலே நீங்கள் பிரயாசப்படுகிறீர்களா? क्या आप सुसमाचार के सेवा के लिए प्रयास कर இந்த रहे हो? क्या கர்த்தருடைய தாசரோடு சேர்ந்து இந்த சபைக்காக பாடுபடுகிறீர்களா? सेवक के साथ मिलकर हम कष्ट उठाते हैं क्या? ஜனங்கள் கூடி வருவதற்கு சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துவதற்கு பாடுபடுகிறீர்களா? लोगों को ले आने के लिए हम सुसमाचार के लिए हम प्रयास करते हैं சற்று क्या? சிந்தித்து பாருங்கள். जरा सोच कर देखिए। உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லாவிட்டால் தேவராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. जीवन की किताब में आपका नाम नहीं है तो आप अंदर नहीं जा அப்ப सकते। யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கும்? वो कैसा भी रहेगा तो சர்ச்சுக்கு வந்தவர்கள் பெயரா? सिर्फ चर्च में जो आए उनका नाम, இங்க வந்து பாடினவர்கள் பெயரா? या यहाँ पर जो लिखा हुआ नाम, இங்க வந்து இருந்துட்டு போனவர்கள் பெயரா? जो लेकर गए उनका नाम, இங்க வந்து தேவ வார்த்தையை கேட்டுக்கிட்டு போனவர்கள் பெயரா? यहाँ पर जो वचन सुनकर गए हुए उनका नाम, இங்க வந்து ஜெபித்து விடுதலை பெற்றுட்டு போனவர்கள் பெயரா? यहाँ पर जो आकर प्रार्थना की छुटकारा गए उनका नाम இல்லை, மறுபடி பிறந்தவர்களுடைய பெயர். नहीं, जो फिर से जन्म पाया है उनका नाम। இந்த சுவிசேஷ ஊழியத்திலே ஊழியக்காரோடு பிரயாசப்பட்டவருடைய பெயர். यहाँ पर सेवा के साथ रहकर जो सुसमाचार में जो भाग लेते उनका नाम। அதை குறித்து எஸ்தரிலே வாசிக்கிறோம். उसके बारे में एस्तर की किताब में देखते हैं। மொர்தெகாய் என்கிற தேவ மனிதன் சொல்லுகிறார், मोर्देकाई करके परमेश्वर का मनुष्य कहता है, இவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்குமே என்று சொல்லுகிறார். इनका जो मदद में रहते तो मुझे राजा का जो महिमा मिलता था। யாருக்கு உதவியாய் இருக்கும்படி? किसके साथ रहने के लिए? தேவ பிள்ளைகளுக்கு உதவியாய் இருக்கும்படி परमेश्वर के लोगों के साथ रहने के लिए கர்த்தர் எஸ்தருக்கு ராஜ மேன்மையை கொடுத்தார். परमेश्वर ने एस्तर को राजा की महिमा दिया था। அருமையான தேவ பிள்ளையே, தேவன் உனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். मेरे प्यारे लोगों, परमेश्वर ने कुछ चंगाई दिया है। தேவன் உனக்கு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने अच्छा काम दिया है, நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார். अच्छा घर दिया है, நல்ல மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். अच्छा संसार दिया है। ஆனால் ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். लेकिन एक दिन जल्दी आने वाला है। ஆம், இந்த உலகத்தை விட்டு நாம் போவோம். हम इस संसार को छोड़कर நாம் जाएंगे। போகும்போது हम जाते समय, அல்லது இந்த உலகத்தில் அதற்கு முன்பதாக மரித்து விட்டால் கூட लेकिन उसके पहले हमारा जो निधन हो जाएगा तो भी, நம்மை அடக்கம் பண்ணும் போது हमें दफन करते समय உன் காதுல கிடக்கிறதையும் கழட்டி கொள்ளுவார். जो हमारा कान में जो है सब निकाल உன் देंगे। கால்ல கிடக்கிற கடுக்கானையும் கழட்டி கொள்ளுவார். हमारे जो पैर में रहेंगे वो भी निकाल देंगे लोग। உன் கழுத்துல கிடக்கிற செயினையும் கழட்டி கொள்ளுவார். हमारे जो गले में चेन है वो भी निकाल लेंगे लोग। உன் கையில கிடக்கிற வளையத்தையும் கழட்டி கொள்ளுவார். हमारे हाथ में जो पहनी चूड़ियां ले लेंगे, निकाल लेंगे உன் लोग। கையில இருக்கிற வாட்சையும் கழட்டி கொள்ளுவார். जो हमारे हाथ में वॉच रहेगा वो भी निकाल देंगे सब। அப்படிதான் அடக்கம் பண்ணுவார். वैसे ही दफन நீ करेंगे। ஏன் வாட்சை பிடுங்காதன்னு சொல்ல முடியாது. कभी हम नहीं बोल सकते कि वॉच நீ मत ஏன் செயின் निकाल, அவுக்காதன்னு சொல்ல முடியாது. मेरा चेन मत निकाल, नहीं बोल நீ இந்த सकते। உலகத்தை விட்டு போகும்போது आप इस संसार छोड़ के जाते ஒன்று समय கொண்டு போக முடியாது. कुछ नहीं लेके जा सकते। ஆனால் இந்த உலகத்திலே இருக்கும்போது लेकिन इस संसार में रहते நீ समय தேவ ஊழியக்காரர்களுக்கு, आप परमेश्वर के सेवक को, தேவனுடைய பிள்ளைகளுக்கு परमेश्वर के बच्चों को உதவியாய் இருந்தால் आप मदद करोगे तो அதனுடைய பொக்கிஷம்
उनका जो है खजाना பரலோகத்திலே உண்டாயிருக்கும். स्वर्ग राज में मिलेगा. நீ இந்த பூமியை விட்டு போகும்போது ஒன்றை எடுத்துட்டு போக முடியாது. आप इस पृथ्वी से छोड़कर जाते समय कुछ नहीं मिलेगा. ஆகையால் இந்த உலகத்தில் இருக்கும் வரை इस संसार में रहते समय நீ புசிக்கணும், हमें खाना है, நீ உடுக்கணும். हमें पहनना कपड़ा है. அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் உனக்கு தருகிற நன்மைகளிலே ஆசீர்வாதங்களிலே கர்த்தருக்கு கொடுக்கணும். उतना ही परमेश्वर ने दिया भलाई को हम देना है वापस. ஊழியங்களை தாங்க வேண்டும். हम सेवकाई के लिए सपोर्ट करना है. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு மேன்மை உண்டாயிருக்கும். तभी परमेश्वर के राज्य में हमारे लिए பரலோகத்திலே महिमा है. உனக்கு பலன் உண்டாயிருக்கும். तभी हमारे लिए परमेश्वर के राज्य में महिमा ஆகையால் है. தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து விட்டு போய் விடாதீர்கள். सिर्फ बच्चों लोग बनकर रहकर मत जाओ. பரலோக ராஜ்யத்தை இழந்து போய் விடுவீர்கள். परमेश्वर के राज्य को खो दो. சொர்க்க ராஜ்யத்தை இழந்து போய் விடுவீர்கள். परमेश्वर के राज्य को खो जाओगे. இது ஒரு நல்ல நாள். ये अच्छा दिन, இது ஒரு நல்ல பாக்கியமான நாள். ये अच्छे सौभाग्य दिन. தொடர்ந்து ஜெபத்தோடு இருங்கள். लगातार प्रार्थना में रहिए. கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். परमेश्वर के वचन को सुनिए. ஆவியானவர் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा मंडल रहा है. ஆவியானவர் இங்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். परमेश्वर की आत्मा पर कार्य करने वाले हैं. அநேகர் கட்டுகளோடு இருக்கிறீர்கள். कई लोग बंधन में हैं. கர்த்தருடைய தாசர் சொன்னார், परमेश्वर की दास कहते பரிசுத்த हैं ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணுங்கள் என்று. पवित्र आत्मा भरकर प्रार्थना करो. ஆனால் அநேகரால் பரிசுத்த ஆவியிலே நிரம்ப முடியல. लेकिन पवित्र आत्मा से भरकर प्रार्थना करने नहीं हो रहा காரணம் है. என்ன? कारण क्या है? அநேகர் கட்டுகளில் இருக்கிறீர்கள். नहीं बंधन के साथ यहाँ पर बैठे हुए அதை हैं. குறித்து தான் நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன். इसलिए परमेश्वर की आत्मा के वो वचन के द्वारा बात करने वाला है. நீங்க ஜெபத்தோடு இருக்கணும். आप लोग प्रार्थना के साथ வேதம் रहिए. சொல்லுகிறது, शास्त्र बतलाती है ஆவியானவர் சொல்லுகிறதை हम जो पापी है, காது உள்ளவன் கேட்க கடவது. जो कान है वो सुने. காது உள்ளவன் கேட்க கடவன். जिसके पास कान है वो सुने. காது உள்ளவன் கேட்க கடவன். जिसके पास कान है वो सुने. அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, நீ இந்த தேவ வார்த்தையை கேட்டால், जो परमेश्वर के वचन को सुनोगे तो அந்த வார்த்தை உனக்குள்ளே பிரவேசித்தால், वो वचन आपके अंदर जाएगा तो அந்த வார்த்தை உனக்குள் கடந்து வந்தால், वो आपके अंदर वचन आएगा तो சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, भजन संहिता 107:20 कहता है அவர் தமது வசனத்தை அனுப்பி वो अपने वचन को भेजकर உன்னை குணமாக்குகிறார். आपको चंगाई करता है. தமது வார்த்தையை அனுப்பி परमेश्वर अपने वचन को உன்னை भेजकर விடுவிக்கிறார். आपको छुटकारा करता है. சங்கீதம் 146 भजन संहिता 146 में 15 சொல்லுகிறது, 15 वचन कहता है அவர் வசனத்தை பூமி அனுப்புகிறார். அது பூமி எங்கு போகிறது? परमेश्वर अपना वचन भेजते समय संसार के अंत तक जाती है. பூமி எங்கு தீவிரமாய் போகிறது. जो संसार में एकदम गहराई से जाती है. வேதம் சொல்லுகிறது, என் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. वचन बताती है कि परमेश्वर का वचन व्यर्थ नहीं அது आता है. கர்த்தர் அனுப்பின காரியத்தை வாய்க்க பண்ணும். वो परमेश्वर ने भेजा हुआ काम को पूरा करके आता है. இன்றைக்கு கர்த்தர் அனுப்புகிற வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டா, आज परमेश्वर ने भेजा हुआ वचन को ग्रहण करोगे तो கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நீ உட்கொண்டா, परमेश्वर के वचन को आप लोग ग्रहण करेंगे तो உனக்குள்ளே அது கிரியை நடப்பிக்கும். आपके अंदर क्रिया करेगा. நான் நிச்சயமாய் நீ தேவ மகிமையை காண்பாய். जरूर परमेश्वर की महिमा को இந்த देखोगे. கூட்டத்தின் முடிவிலே நான் அநேகருக்கு ஜெபிக்க இருக்கிறேன். इस प्रार्थना के अंत में कई लोगों में प्रार्थना करने वाला हूं. அநேகர் கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். कई लोग छुटकारा पाने वाले हो. பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவாராக. परमेश्वर की आत्मा महिमा हो. அருமையானவர்களே, मेरे प्यारे लोग, வேத புத்தகத்தை திறந்து கொள்ளுங்கள். शास्त्रों को खोलेंगे. நீதிமொழிகளின் புஸ்தகம் नीति वचन 18ஆம் அதிகாரம் 18वां अध्याय 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்க. तो एक जन 10वां वचन पढ़ेंगे. नीति वचन 18:10. சரி, கர்த்தருடைய நாமம் சொல்லுங்க. परमेश्वर के नाम, கர்த்தருடைய நாமம் परमेश्वर का नाम பலத்த துருகம். वो जो है बहुत महान गढ़ है. நீதிமான் அதற்குள் ஓடி नीतिमान उसके अंदर दौड़कर ஓடி சுகமாய் இருப்பான். उसके अंदर दौड़कर चंगाई के साथ रहेगा. அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, நீ சுகமாய் இருக்கணும். आप चंगाई के साथ रहना है. குடும்ப தலைவர் சுகமாய் இருக்கணும். घर के जो नेता चंगाई के साथ रहना குடும்ப है. தலைவி சுகமாய் இருக்கணும். जो घर की जो महिला है अच्छा से रहना है. உன் தாய் தகப்பன் சுகமாய் இருக்கணும். अपना माता पिता चंगाई के साथ रहना நீ है. சுகமாய் இருக்கணும். अब चंगाई के साथ रहना है. அப்பந்தான் நீ சமாதானமாய் இருக்க முடியும். तभी आप शांति के साथ रह सकते हो. அப்பந்தான் நீ சந்தோஷமா
சுகமா இருக்க முடியும். तभी आप शांति के साथ रह सकते हो, அப்பதான் நீ ஆசீர்வாதமா இருக்க तभी முடியும். आप आशीष के साथ रह सकते हो। அப்படியானால் वैसा है तो உன்னுடைய வாழ்க்கையிலே आपके जीवन में, நீ சுகமா இருக்க வேண்டுமானால் आपके जीवन चंगाई के साथ रहना है तो கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். परमेश्वर का नाम जो है महान गढ़ है, அதற்குள் நீ ஓடணும். अब उसके अंदर दौड़ना है, நீ அதற்குள்ள ஓடணும். अब उसके अंदर दौड़ना நீ है। இந்த உலகத்தில் அநேக காரியத்துக்காய் ஓடுகிறாய். संसार में कई बातों को लेकर दौड़ते हैं, சுகத்துக்காய் மருத்துவரிடத்தில் ஓடுகிறாய். अपने चंगाई के लिए अस्पताल जाते हैं, மருத்துவ நீ உன்னுடைய நன்மைக்காய் பெரிய பெரிய மனிதனிடத்தில் ஓடுகிறாய். हमारे भलाई के लिए बड़े बड़े लोगों के पास हम जाते हैं, பெயர் பெற்றவரிடத்தில் ஓடுகிறாய். जो बड़े बड़े नेता के पास दौड़ते हैं, அதிகாரம் உள்ளவரிடத்தில் ஓடுகிறாய். जो अधिकारी लोग के पास जाते हैं। ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, लेकिन शास्त्र बताता है, வேதம் சொல்லுகிறது, शास्त्र बताता है, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் கூடாது. मेरे अलावा कुछ नहीं कर सकते। அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, ஆண்டவர் இல்லாமல் நீ சுகமா இருக்க बिना முடியாது. परमेश्वर से आप चंगाई नहीं पा सकते। நீ மந்திரவாதிகிட்ட போனாலும் आप बाबा के पास நீ चाहिए, சுகமா இருக்க முடியாது. आप नहीं अच्छा रह सकते हो। அப்படியானால் ऐसा है तो நீ யாரிடத்தில் ஓடணும்? आप किसके पास दौड़ना है? வேதம் சொல்லுகிறது, शास्त्र बोलती है, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். परमेश्वर का नाम जो है महान गढ़ है। நாமம் என்றால் परमेश्वर का नाम मतलब பெயர், கர்த்தருடைய பெயர். परमेश्वर का नाम, அவருடைய பெயர். परमेश्वर का नाम। ஒரு பெரிய வேத பண்டிதர் சொல்லுகிறார், बड़ा पवित्र शास्त्री जो पंडित के ज्ञानी लोग कहते हैं, ஜாம் ஜபத்துரை என்கிற 1000 புக்குக்கு மேல எழுதினவர் சொல்லுகிறார், वो 1000 किताबें लिखने वाला कहता है, 273 நாமங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். 273 जो नाम है। ஆனால் இன்னொரு பக்தன் ஒரு பாடல் எழுதுகிறார். और एक भक्तन अपना गीत गाता है, அவர் சொல்லுகிறார், யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடுவேன் என்று. वो कहता है कि यहोवा के लिए हजारों नाम है, क्या बोलकर गाऊंगा। ஆகையால் இயேசுவுக்கு 273 பெயர்கள் மாத்திரமல்ல, सिर्फ यीशु मसीह को 273 नाम नहीं है, சோத்திர 1000 பெயர்கள் மாத்திரமல்ல. सिर्फ 1000 नाम नहीं है। இந்த வேதம் சொல்லுகிறது, शास्त्र बताती है, அவருடைய பெயர் தேவனுடைய வார்த்தை. परमेश्वर का नाम, परमेश्वर का वचन। அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, இந்த வார்த்தை தேவனுடைய நாமம். ये जो है परमेश्वर का नाम है। இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ये पवित्र शास्त्र 31,173 வசனம் இருக்கிறது. 31,725 वचन है। அப்படியானால் 31,173 நாமங்களா? मतलब उतना नाम है क्या? இல்லை, नहीं, வேதம் சொல்லுகிறது, शास्त्र बोलती है இந்த வேத புத்தகத்தில் மாத்திரம் सिर्फ इस किताब में 8,10,697 வார்த்தைகள் இருக்கிறது. 10,000 जो वचन है। அப்படியானால் ऐसा है तो 8,10,697 நாமங்களா? क्या 8 लाख के ऊपर परमेश्वर का नाम है? இல்லை. नहीं। அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, இந்த வேத புத்தகத்திலே इस पवित्र शास्त्र में 35,66,480 जो 35 लाख 66,480 எழுத்து இருக்கிறது. जो 480 जो शब्द लिखा है, அந்த எழுத்து அத்தனையும் அவருடைய வார்த்தை. सारे शब्द परमेश्वर का जो नाम है, அவருக்கு வேதம் சொல்லுகிறது, उनका जो पवित्र नाम बताती है, அவருடைய அற்புதங்களை எழுத வேண்டுமானால் उनका जो चमत्कार लिखना है तो உலகத்தில் உள்ள புஸ்தகங்களோ, संसार के किताब, இந்த உலகத்தில் உள்ள சோத்திரம் கொல்லாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகமும் கொல்லாதான். जो उनको लिखना, उनका नाम के बारे में लिखना चाहे तो किताब कम गिर जाएगा। அவ்வளவு பெரிய நாமம் உள்ளவர் उतना नाम है हमारा परमेश्वर का, நம்முடைய ஆண்டவர். हमारा प्रभु। வேதம் சொல்லுகிறது, शास्त्र बोलती है, அவர் வானம் அவருடைய சிங்காசனம், जो आकाश उसका सिंहासन பூமி அவருடைய பாதப்படி. और पृथ्वी उसका आसन। அந்த பாதப்படியில அவருடைய சிங்காசனம் இருக்கிறது. और जो है उनके जो पैर में उनका आसन है, அந்த சிங்காசனத்துல இருக்கிறார். वो आसन में बैठे हुए हैं। அந்த சிங்காசனத்தில் எழுந்தால் उस आसन से उठेंगे तो அந்த வானமும் கொல்லாதா, वो जो आकाश भी नहीं
வானாதி வானங்களும் கொல்லாத जो தெய்வம், आकाश में भी उनका जगह उतना नहीं हो இந்த पाएगा। சமுத்திரத்தை விட பெரிய தெய்வம், जो समुद्र का गहराई से भी बड़ा है हमारा இந்த प्रभु, பூமியை விட பெரிய தெய்வம், इस पृथ्वी से भी बहुत बड़ा प्रभु है हमारा, இந்த உலகத்தை விட பெரிய தெய்வம், इस जगत से भी बड़ा है हमारा प्रभु, இந்த உலகத்தில் இருக்கிற மலைகளை விட பள்ளத்தாக்குகளை விட பெரிய தெய்வம், और इस जो है संसार में पहाड़ियों से भी जो है बड़ा है हमारा प्रभु। அப்படிப்பட்ட பெரிய தெய்வம் उतना बड़ा परमेश्वर है நம்முடைய ஆண்டவர். हमारा प्रभु। வேதம் சொல்லுகிறது, शास्त्र बोलती है 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 2000 साल के पहले இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது संसार में यीशु मसीह आते समय சமாரியா ஸ்திரீ என்கிற ஒரு ஸ்திரியை சந்தித்தார். समारी स्त्री को यीशु ने मिला, அவரிடத்திலே போய் தாகத்துக்கு தாய் என்று கேட்டார். उनके पास जाकर बोले मैं प्यासा हूँ पानी दे। அப்பொழுது அவள் சொன்னார், तभी उन्होंने कहा நீர் யூதனாய் இருக்க आप तो यहूदी है, சமாரியாளாகிய என்னிடத்திலே எப்படி தாகத்துக்கு தாய் என்று கேட்கலாம் என்று கேட்டார். मैं तो समारी स्त्री हूँ, मेरे पास पानी कैसे मांग सकते हो? ஆண்டவர் சொன்னார், प्रभु ने कहा உன்னிடத்திலே பேசுகிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தாயானால் तू जानती होती कि मैं कौन हूँ तो ऐसा नहीं बोलती, அவரே உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பார். क्योंकि मैं खुद तेरे को जीवन का पानी देता हूँ, ஒரு காலம் தாகமடையாத ஜீவ தண்ணீரை தந்திருப்பார். कभी प्यास नहीं होने वाला पानी। இன்றைக்கு பேசுகிற தேவர் இன்னார் என்று நீ அறிந்தார். आज जो बात कर रहा प्रभु कौन है ये जान लिया तो அந்த வசனத்தை குறித்து யோவான் 4:10 சொல்லப்பட்டிருக்கிறது. यूहन्ना 4:10 में उस वचन के बारे में लिखा है, நீயே அவரிடத்திலே பரம ஈவை கேட்டிருப்பாய். तो उनके पास ये परमेश्वर के जो इनाम को पाया होगा। அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, நீ अनेक காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாய், कई बातों को आप पूछते हैं, अनेक காரியங்களை தேடிக் कई கொண்டிருக்கிறாய், बातों को सोचते रहेंगे, अनेक காரியங்களை விரும்பிக் कई கொண்டிருக்கிறாய், बात को आप लोग इच्छा करते हो, अनेक காரியங்களுக்கு ஓடிக் कई கொண்டிருக்கிறாய். बातों को लेकर यहाँ वहाँ दौड़ते हो, ஆனால் வேதம் சொல்லுகிறது, लेकिन बाइबल बताती है, மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती का सुसमाचार 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 33ஆம் வசனம் சொல்லுகிறது, 34 वचन कहता है, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் पहला परमेश्वर का राज्य, அவருடைய நீதியை தேடுங்கள், उसके धार्मिकता को खोजो, இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும், ये सब आपको दिया जाएगा, எல்லாம் கூட ये கொடுக்கப்படும். सब आपको मिलेगा, நீ தேடுகிறதெல்லாம் கொடுக்கப்படும், जो आप ढूंढ रहे सब मिलेगा, நீ விரும்புகிறதெல்லாம் जो கொடுக்கப்படும், आप चाहते हैं सब मिलेगा, நீ எதிர்பார்த்ததெல்லாம் கொடுக்கப்படும். आपको जो कुछ चाहिए सब मिलेगा, நீ அவரிடத்துல கேட்க வேண்டாம், आपको मांगने का जरूरत नहीं है, தேவ ராஜ்யத்தை தேடு, परमेश्वर के राज्य को पूछो, தேவ ராஜ்யத்தை நாடு. परमेश्वर के राज्य को ढूंढो। வேதம் சொல்லுகிறது, वेद शास्त्र बताती है, கொலோசியரின் புஸ்தகம் कलोस्ये की किताब 3ஆம் அதிகாரம், 3 अध्याय, பூமியில் உள்ளவைகளை அல்ல, सिर्फ पृथ्वी का नहीं, ஓ மேலானவைகளை நாடுங்கள். ऊपर का बातों को ढूंढो, நீ நித்தியமானவைகளை தேடுவாயானால் नित्य का बातों को ढूंढोगे तो கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த பூலோக வாழ்க்கைக்கு உனக்கு தருவார். परमेश्वर संसार के सारे बातों को आपको दे देगा, நீ அதை தேடி ஓட வேண்டாம், आप उसे ढूंढ कर जाने का जरूरत नहीं அது है, உன்னை தேடி வரும். वो सारी चीजें आपको ढूंढ कर நீ आएगी, அதை நாடி ஓட வேண்டாம், आप उसे ढूंढ कर नहीं जाना है, அது உன்னை நாடி வரும். वो आपको ढूंढ कर आएगा। அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ऐसा ही बाइबल कहती है, சாலோமோன் என்கிற ஒரு மனுஷன் जो सुलेमान करके मनुष्य था, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த वो इस्राएल देश को चलाने के लिए அவன் ஞானத்தை கேட்டான். वो जो है ज्ञान को मांगा, அதனால் அது கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது. वो जो है परमेश्वर के लिए बहुत प्रसन्नता था, அதனாலே इसलिए அவன் விரும்பாத वो जो नहीं चाहा, ஐஸ்வர்யத்தையும் जो धन, கனத்தையும் वो जो महिमा, जो மகிமையையும் आदर, வேதம் சொல்லுகிறது शास्त्र बोलती है, அளவில்லாமல் கொடுத்தார். प्रभु ने बहुत उनको दिया संपत्ति, அளவில்லாமல் हालेलुया, அளவில்லாமல் கொடுத்தார். जो है ज्यादा संपत्ति दिया, அளவில்லாமல் கொடுத்தார். बहुत बड़ा संपत्ति दिया। புரிகிறவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. जिसको समझ रहा है हालेलुया बोलो, தூங்குகிறவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. जो सो रहे हालेलुया बोलेंगे। எவ்வளவு பேர் தூங்குறீங்களா? इतने लोग सो रहे हो, அப்ப எவ்வளவு சீக்கிரமா முடிக்கணும். அல்லேலூயா. मतलब जल्दी खत्म करना है। பாஸ்டர் சொன்னாரு, ஆன்சர் பண்ணா நீங்க 1 மணி நேரம் பேசலாம், நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 2 மணிக்கு முடிக்கலாம். அல்லேலூயா. कहा था कि 1 घंटा प्रचार 1 घंटा ट्रांसलेशन करने से 2 घंटा हो जाएगा, நான் குறைஞ்சது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நானே பேசுவேன். लेकिन पास्टर ऐसे अकेले खुद ही 2 घंटे बात 3 करते மணி हैं, நேரம் பேசுவேன். 3 घंटा खुद ही बात करते हैं, 6 மணி நேரம் 8 மணி நேரம் நான் ஒரு ஆளா இருந்து பேய் ஓட்டுவேன். वो अकेला ही 8 घंटा 10 घंटा बैठ के शैतान भगाते हैं, ஒரு ராத்திரி முழுவதும் நான் ஒரு ஆளா இருந்து ஜெபம் பண்ணுவேன். पूरी रात अकेला बैठ के प्रार्थना करते हैं। அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, அப்படியானால் वैसा है तो நீங்கள் இப்படியானால் எப்படி? आप लोग ऐसे रहेंगे तो कैसा
कैसा होगा, இப்படியானால் எப்படி? ऐसा होगा तो कैसा होगा। அருமையான தேவ பிள்ளைகளே, मेरे प्यारे लोगों, இன்னும் நாம வசனத்துக்கே திரும்பல. अभी तो वचन के अंदर ही नहीं गया, இப்ப முகவரை தான் சொல்லி இருக்கிறேன். सिर्फ अभी तक इंट्रोडक्शन दिया आपको। இன்றைக்கு நீங்க சுகமா இருக்கணும்னா आप चंगाई के साथ रहना है तो ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर बोलता है, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். परमेश्वर का नाम जो है महान गढ़ है, அதற்குள்ள நீ ஓடணும். आप उसके अंदर दौड़ेंगे तो நீ வேற எங்கே ஓடி அந்த சுகத்தை பெற முடியாது. आप कहीं और दौड़कर नहीं पा सकते। வேத புத்தகத்திலே बाइबल में லூக்காவின் சுவிசேஷத்திலே लूका के सुसमाचार 7ஆம் அதிகாரத்திலே 7वां अध्याय 12ஆம் அதிகாரத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 7वां अध्याय அங்கு 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर लिखा है जो 12 साल से पीड़ित थी उस स्त्री के बारे में लिखा है। அவளுடைய உதிரத்தின் உதிரம் நிற்காமல் उनके जो शरीर का लहू नहीं रुकते हुए அவள் தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று वो उनका सारे वस्तुओं को सारे कुछ बेच दिया। அநேக வைத்தியர்களுக்கு செலவு செய்து सब डॉक्टर को अपना इलाज करके हो गया था, சற்றாகிலும் குணமடையலையா. लेकिन थोड़ा भी उनको चंगा ही नहीं मिला। எத்தனை வருஷம் சுகமடையல? कितना साल चंगा ही नहीं मिला? சொல்லுங்க, बोलो எத்தனை வருஷம்? कितना साल? 12 வருஷம். எல்லாரும் சொல்லுங்க. सब जन बोलो 12 साल। ஆமா, சோத்திரம். எத்தனை வைத்தியர்கிட்ட பார்த்தா? कितने डॉक्टर के पास गए थे? அநேக வைத்தியர். कहीं बहुत सारे डॉक्टर के पास। எவ்வளவு செலவு செய்து பார்த்தா? कितना खर्चा किए? தனக்குள்ள எல்லாத்தையும் விற்று उसके बाद जो था सारा बेच दिया था, தனக்குள்ள எல்லாத்தையும் விற்று सब कुछ बेचकर। எதற்காக செலவு செய்தா? क्यों खर्चा की थी? சுகமா இருக்கிறது. सिर्फ चंगाई पाने के लिए। அவளால சுகமா இருந்த முடிஞ்சதா? लेकिन चंगाई मिला उसको? உன் செயினை வித்தாலும் உனக்கு சுகமாக முடியாது. चैन बेचेगा तो भी चंगा नहीं होगा। உன் சொத்தை வித்தாலும் சுகமாக முடியாது. हमारा जो घर दौलत बेचेगा तो भी चंगा नहीं मिलेगा। ஆண்டவர் ஒரு தலைவலியை அனுமதிச்சிட்டார்னா, परमेश्वर ने एक सर दर्द हमको दे दिया तो, ஆண்டவர் ஒரு வயிற்று வலியா அனுமதிச்சிட்டார்னா, परमेश्वर ने हमको एक पेट का दर्द दे दिया तो, காலில் இருக்கிற ஒரு 7 நரம்ப லேசா சுளுக்கிட்டார்னா, सिर्फ पैर का एक नस को ऐसा टेढ़ा कर दिया तो भी, கண்ணுல இருக்கிற நரம்ப லேசா பிடிச்சிட்டார்னா, सिर्फ आँख के नस को दबा दिया तो भी நீ தூங்கவே முடியாது. आप नहीं सो सकते, நீ நடக்கவே முடியாது. आप नहीं चल सकते, நீ படுக்கவே முடியாது. आप नहीं सो सकते, நீ ஓடவே முடியாது. आप नहीं दौड़ सकते हो। ஆமா, நீ உதார் பண்ணவே முடியாது. आप जो है உதார் जो उधारी नहीं दे सकते, தாதாகிரி பண்ணவே आप முடியாது. जो भाईगिरी नहीं कर सकते, ஒண்ணும் பண்ண முடியாது. कुछ नहीं कर सकते। அல்லேலூயா. हालेलुया। அப்படியானால் ऐसा है तो இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் स्त्री वो यीशु के कपड़े के किनारे को छूते समय அவருடைய வல்லமை புறப்பட்டு परमेश्वर का शरीर से वल्लमय सामर्थ निकल कर இமை பொழுது चुटकी भर में அவள் உதிரத்தின் உகரம் நின்று போய் उसका जो है शरीर का जो है बीमारी ठीक हो गया था। அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, உன்னுடைய வாழ்க்கையில आपके जीवन में இருக்கிற பிரச்சனை நின்று போகணுமா? आपका समस्या दूर होना है क्या? இருக்கிற வேதனை நின்று போகணுமா? वेदना दूर होना है क्या? நீ என்ன செய்யணும்? இயேசு இடத்துல வரணும். आपको क्या करना है? यीशु के पास आना அவ है। இயேசு இடத்துல வந்தா. वो यीशु के पास आई थी। லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका के सुसमाचार 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय நாம் சோத்திரம் வாசித்தால் हम पढ़ेंगे तो அங்கு 18 வருடம் 18 वर्ष சாத்தானினால் கட்டப்பட்ட जो शैतान से बंधा हुआ ஒரு ஸ்திரீ அந்த ஆலயத்தில் இருந்தார். वहाँ पर जो परमेश्वर के मंदिर में थी, ஆனால் அந்த ஆலயத்துக்கு இயேசு வந்தபோது उस जो जगह पे यीशु आया அவளை விடுதலையாக்கினார். उनको परमेश्वर छुटकारा किया। அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, நீ ஆலயத்துல இருந்தா போதாது. आप परमेश्वर के भवन में रहेगा तो நீ काफी नहीं சபைக்கு है। வந்து போனா போதாது. आप परमेश्वर के कलीसिया में आते जाते रहे तो काफी नहीं है। பாஸ்டர்ட்ட வந்து நல்லா பேசினா போதாது. पास्टर से अच्छे से बात करेंगे तो नहीं होगा। பாஸ்டர் அம்மாட்ட வந்து நல்லா பேசினா போதாது. पास्टर अम्मा से अच्छे से बात करेंगे तो नहीं होगा। எங்களை ஏமாத்திரலாம். हमको आप फंसा सकते हो, எங்களை மயக்கிரலாம். हमको जो है हम गुमराह कर सकते நாங்க हो। உங்கள மாதிரி மனுஷர்கள். हम भी आपके जैसा ही मनुष्य है, நாங்க மனது இறங்கிடுவோம். हम जो है मन पिघल सकते हैं, ஆனா அவரை மயக்க முடியாது. लेकिन प्रभु को हम नहीं बोल सकते झूठ, அவரை ஏமாத்த முடியாது. उनको नहीं फंसा सकते, ஆமா, அவர் மகா பயங்கரமான பராக்கிரமசாலி. क्योंकि बहुत बड़ा शक्तिशाली परमेश्वर है, அப்படிப்பட்ட தேவன். वैसा प्रभु। ஆனால் அவர் लेकिन वो प्रभु அந்த ஆலயத்திலே उस परमेश्वर के मंदिर में வந்தபோது वो जब आए थे, ஆம் சோத்திரவள் சாத்தானினால் கட்டப்பட்டிருந்தார் கண்டு वो जो शैतान के बंधन में थी ऐसा देखकर அவளை கட்டவிழ்த்தார். उनको जो है छुटकारा किया। அப்படியான ஆண்டவர் உனக்குள்ள வந்தாதான் அவன் கட்ட அவிழும். प्रभु आपके अंदर आएगा तभी छुटकारा होगा। சோத்திரம், என்ன விட நல்லா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார்.
पास्टर अच्छे से प्रचार करेंगे, ஆனா அவரை மாதிரி வசனம் எனக்கு தெரியாது. उनके ऐसा वचन बोलना मेरे को नहीं आता है। அவர் பைபிள் காலேஜ் படிக்கல, நானும் பைபிள் காலேஜ் படிக்கல. उन्होंने भी जो बाइबल कॉलेज नहीं किया, इन्होंने भी नहीं ஆனா किया। இவரும் பாஸ்டரா இருந்தவர் தான் இப்ப சமூக சேவை செய்கிறார். இவர் பைபிள் காலேஜ் படிச்சவர். ये जो इन्होंने जो है बाइबल कॉलेज किया है, இவருக்கு மராட்டி தெரியும், इनको मराठी आता है, அநேக ஹிந்தி தெரியும், इनको हिंदी आता है, தமிழ் தெரியும், तमिल आता है, இங்கிலீஷ் தெரியும், इंग्लिश आता है, எல்லாம் இன்னும் அநேக பாஷை தெரியும். और कहीं और भी भाषा आती என்னை है। விட நல்லா பிரசங்கம் பண்ணுவார். मेरे से अच्छा जो प्रचार करते हैं। ஆனாலும் நான் இன்றைக்கு लेकिन आज मैं எனக்கு இருக்கிற நேரத்துக்குள்ள मेरे को जो समय दिया उसके अंदर கொஞ்சம் ஆண்டவரை பத்தி சொல்ல விரும்புகிறேன். परमेश्वर के बारे में बताना चाहता உன் हूँ। கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டுமானால் आपके जो बंधन टूटना है, வேதம் சொல்லுகிறது. बाइबल बताती है। யோவான் 8:32 சொல்லுகிறது, यूहन्ना 8वां अध्याय जो 32वां वचन कहती है, குமாரன் விடுதலையாக்கினார், जो कुमार बेटा छुटकारा करेगा तो மெய்யாகவே விடுதலையாக்கு, सचमुच छुटकारा है, மெய்யாகவே விடுதலை. सचमुच छुटकारा है। அப்படின்னா உண்மையான விடுதலை இருக்கு, सच्चाई जो है छुटकारा है, பொய்யான விடுதலை இருக்கு. जो नित्य जो है अनंत काल का छुटकारा है। டாக்டர்கிட்ட போனா அவனுக்கு நல்லா ஆயிரம் மாத்திரை தருவா, जो डॉक्टर के पास जाएगा तो दवाई मिलता है, நல்ல ஊசி போடுவா, अच्छे से इंजेक्शन देगा, நல்ல பணம் வாங்குவா, अच्छे से पैसा लेगा, ஆனாலும் சுகமாக. लेकिन चंगाई नहीं होगा। ஆனா வேதம் சொல்லுகிறது, लेकिन बाइबल बताती है மெய்யாகவே सच्चाई விடுதலையாவீர்கள், छुटकारा पाओगे, மெய்யாகவே सच्चाई से விடுதலையாவீர்கள். छुटकारा पाओगे। அப்ப மெய்யான ஒரு விடுதலை இருக்கு, मतलब सच्चाई में छुटकारा है, மெய்யான ஒரு விடுதலை இருக்கு. सच्चाई से छुटकारा है। உங்களுக்கு பொய்யான விடுதலை வேணுமா, மெய்யான விடுதலை வேணுமா? आपको झूठा जो छुटकारा चाहिए या सच्चाई छुटकारा चाहिए? அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, அருமையான தகப்பனே, मेरे जो पिता, அருமையான தாயே, मेरे माता, அருமையான வாலிப சகோதரனே, जवान भाइयों, அருமையான வாலிப சகோதரியே, मेरी जवान बहनों, அருமையான தேவ பிள்ளைகளே, मेरे बच्चे लोग, இந்த வார்த்தையை கேளுங்க, ये वचन को सुनो, இந்த வார்த்தையை கேளுங்க, ये वचन को सुनो, இந்த வார்த்தையை கேளுங்க. ये वचन को सुनो। நீங்களும் ஆண்டவரை ஏற்றிருக்கிறீங்க, आप लोग प्रभु को ग्रहण किए हो, நீங்களும் ஆலயத்துக்கு வாரீங்க, आप लोग भी आते हो चर्च में, ஆனாலும் இன்னும் உங்க கட்டு உடையல, लेकिन अभी तक बंधन टूटा नहीं है, இன்னும் உங்க கட்டு உடையல, अभी तक बंधन टूटा नहीं है। உங்க வாழ்க்கையில இருக்கிற செய்வன கட்டு உடையல, आपके अंदर का जो जादू टोना की बंधन टूटा नहीं உங்க है, வாழ்க்கையில இருக்கிற ஏவல் கட்டு உடையல, आपके अंदर का जो बंधन टूटा नहीं है, உங்க வாழ்க்கையில இருக்கிற பில்லி சூனிய கட்டு உடையல, अभी तक जादू टोना की बंधन टूटा नहीं है, உங்க வாழ்க்கைக்கு சாப கட்டு உடையல, श्राप का बंधन टूटा नहीं है, பாவ கட்டு உடையல, पाप का बंधन टूटा नहीं है, இன்னும் உன்னால பாவத்தை விட முடியல. अभी तक पाप को नहीं छोड़ पा रहे நீ हो, ஞானஸ்நானம் எடுத்துட்டா, आप बपतिस्मा ले लियो, ஆனாலும் பாவத்தோட வாழுகிற. फिर भी पाप के साथ जी रहे हो। என்னையா பாவம் பண்றா? क्या पाप करते हो? நீ தேவனுக்கு பிரியம் இல்லாத செல்போனை பாக்குறா. जो परमेश्वर नहीं चाहता है मोबाइल देखते हैं, ஆமா, அதுல என்னென்னலாம் கண்ட்ராவி எல்லாம் பாக்குறா, उसमें बहुत कुछ देखते हो, பார்க்க கூடாதெல்லாம் பாக்குறா. जो नहीं देखना सब कुछ देखते हो, உன்னால அரை மணி நேரம் இந்த பைபிளை வாசிக்க முடியல, लेकिन आधा घंटा बाइबल पढ़ने को नहीं होता அரை है, மணி நேரம் ஆராதனை செய்ய முடியல, लेकिन आधा घंटा आराधना नहीं कर पाते ஆனா हो, 6 மணி நேரம் 10 மணி நேரம் செல்லிலே இருக்கிறா. लेकिन 6 घंटा 10 घंटा हम जो मोबाइल ही देखते அப்ப रहते हैं। அந்த செல்போன் பிசாசோன பிடிச்சிருக்கு. मतलब जो मोबाइल का शैतान पकड़ा है तेरे को। அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, நீ வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறா. आप जो है धोखे पा रहे हो, அத பார்த்து இன்னைக்கு अनेक பாவ வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு वो கிடக்கு. देख देख कर आप कहीं पाप के बंधन में चले जा அதனால रहे உன் हो, வாழ்க்கையில விடுதலை இல்ல. इसलिए आपका छुटकारा नहीं நீ है। சர்ச்சுக்கு வாரா, आप चर्च में आते हो, வாரத்துல ஒரு நாள் வாரா, अब हफ्ते में एक दिन आते हो, 10 மணிக்கு ஆராதனை, 10 बजे आराधना, இத்தனை வர ஆளே வரல, जो 10:30 तक कोई नहीं आता है, ஆனா எப்ப முடிப்பான்னு காத்துக்கிட்டு இருக்கா. लेकिन इंतजार कर रहे कब खत्म होगा। உங்களை திட்டுறதுக்கு பாஸ்டர் கூப்பிடல, आपको जो चिल्लाने के लिए मुझे नहीं बुलाया, உங்களை குறை சொல்ல எங்களை கூப்பிடல, आपके बारे में चुगली करने के लिए नहीं बोला है, நல்லத சொல்ல கூப்பிட்டுருக்க. जो आपको अच्छा बताने के लिए बुलाया இந்த है। வார்த்தை நீ கவனமாய் ये கேட்கணும். मेरे वचन ध्यान से सुनो, அப்பதான் உனக்கு ஜீவன் உண்டு, तभी जीवन है, அப்பதான் உனக்கு விடுதலை உண்டு. तभी छुटकारा है। 18 வருடம் 18 वर्ष அவ அங்க தேவனுடைய ஆலயத்திலே இருந்தா. वो परमेश्वर के जो भवन में थी 18 वर्ष बंधन से। நீ ஆலயத்திலே எத்தனை வருஷம் இருக்கிறாங்கிறது முக்கியம் அல்ல, कितना साल से कलीसिया में है ये मुख्य नहीं है, ஆண்டவர் உனக்குள்ள வந்திருக்கார். लेकिन प्रभु हमारे अंदर रहना நீ है। ஆண்டவருக்குள்ள போயிருக்கியா? आप परमेश्वर के अंदर गए हो क्या? வேதம் சொல்லுகிறது. शास्त्र बतलाती है, சோத்திர உன்னத பாட்டின் புஸ்தகம் जो श्रेष्ठ गीत की किताब 7ஆம் அதிகாரம் 7वां अध्याय 10ஆம் வசனம் சொல்லுகிறது, 10वां वचन कहता है, என் நேசர் என்னுடையவர், मेरा प्रेमी मेरा है, நான் அவருடையவர். मैं उसकी हूँ। நீ யாருடையவர்? हम किसके हैं? நீ யாருடையவர்? आप किसके हो? நீ யாருடையவர்? आप किसके हो? நீ உங்க அப்பாவுடையவரா, आप अपने पिता के हो உங்க அம்மாவுடையவரா? या अपने माँ के हो? இல்ல, அதனால நீ தேவனுடையவளா மாற முடியாது. लेकिन वैसा रहने से आप परमेश्वर का मनुष्य नहीं बन सकते। அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, அருமையான தேவ ஜனமே, मेरे प्यारे लोगों,
என் நேசர். मेरा प्रेमी। அந்த உன்னத பாட்டுல மாத்திரம் सिर्फ श्रेष्ठ गीत की किताब அந்த में சூலமித்தி சொல்லுகிறா, तो सुलेमिता कहती है, என் பிரியமே, मेरे प्यारियों, என் நேசரே, मेरा प्रेमी, என் நேசமே मेरा प्यार, என்று 49 முறை சொல்லுறா. ऐसा 41 बार लिखा गया है। எவ்வளவு தாகம் இருந்தா அவ देखो கூப்பிடும், कितना प्यास, எவ்வளவு தாகம் இருந்தா அவளை தேடுவோம். कितना प्यास है तो ढूंढेगा। நாம எப்படி தேடுறோம்? हम कैसे ढूंढते हैं? வேதம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र बोलती है, சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, भजन संहिता 34:10 में कहता है, கர்த்தரை ஆம் சோத்திர சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியா இருக்கும். सिंह के बच्चे लोग भूखे रहेंगे, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது. लेकिन परमेश्वर को ढूंढने वाले को कोई कमी नहीं நீ होगी। கர்த்தரை சரியா தேடுனா अब परमेश्वर को ढूंढेंगे तो ஒரு நன்மை குறைபடாது. कोई कमी नहीं होगी। ஆனா இன்னைக்கு ஒரு நன்மையும் இல்ல, लेकिन कोई भला नहीं है आज, இன்னைக்கு ஒரு பாக்கியமும் இல்ல, कोई भाग्य नहीं है हमारे ஒரு लिए, விசேஷமும் இல்ல, कोई विशेष बात भी नहीं ஒரு है, மேன்மையும் இல்ல, एक कोई महिमा नहीं ஒரு है, மாறுதலும் இல்ல, कोई बदलावट नहीं ஒரு है, வெற்றியும் இல்ல, कोई विजय नहीं है, ஒரு ஜெயமும் இல்ல, एक विजय भी नहीं है, ஒரு உயர்வும் இல்ல. एक जीवन भी नहीं है। நிர்பந்தமான மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், हम एक उदास मनुष्य बन के जी रहे हैं, நிர்பந்தமான மனுஷியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். एकदम वंचित हुए लोग जैसे जी रहे हैं, ஆனாலும் ஆண்டவர் நேசித்து உன்னை கொண்டு வந்திருக்கிறார். लेकिन परमेश्वर आपको प्यार कर कर आपको लेकर आया है। ஆண்டவர் முதலாவது 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை அவருடைய வல்லமை தொட்டபோது சுகமானது. लेकिन जो 12 वर्ष की स्त्री को परमेश्वर के सामर्थ छुआ तब ठीक हुई। கர்த்தருடைய வல்லமைக்கு நீ இடம் கொடுக்கணும். परमेश्वर के सामर्थ को आप जगह देना है। ஏசாயா 10:27 சொல்லுகிறது, ஏசாயா 10वां अध्याय में, ஓ அவருடைய சோத்திர அபிஷேக நுகத்தை முறிக்கும். जो परमेश्वर की अभिषेक जो है वो बंधन को तोड़ता है। உன் வாழ்க்கையில இருக்கிற நுகங்கள் முறியணுமா? हमारे अंदर का जो बोझ और बंधन टूटना है तो வேதம் சொல்லுகிறது, बाइबल बताती है, 38 जो यिर्मयाह की किताब 30:8 में लिखा है, நாகும் 1:13 नाहूम की किताब 1:13 में लिखा है, உன்மேல் இருக்கிற आपके ऊपर रहने वाला அவனுடைய கட்டுகளை, उसका बंधन, எவனுடைய கட்டுகளை, इसका बंधन, விழுந்து போன பிசாசினுடைய கட்டுகளை, जो गिरा हुआ शैतान का बंधन, விழுந்து போனதை வணங்குகிற மந்திரவாதியுடைய கட்டுகளை, जो गिरा हुआ जो जादू टोना का बंधन, ஆம் அவனை நம்பி செய்கிற செய்வினையின் கட்டுகளை, जो उसको भरोसा कर कर करने वाला जादू टोना की बंधन, மந்திரவாத கட்டுகளை जादू टोना की बंधन அவர் அறுப்பார். परमेश्वर काटेगा। எப்ப அறுப்பார்? कब? அவருடைய அபிஷேகம் இறங்கணும். परमेश्वर की अभिषेक उतरना है। ஆமா, வேதத்துல ஒரு மனுஷன் இருந்தான், बाइबल में एक मनुष्य है, அவனுடைய பெயர் சிம்சோன். उनका नाम है सिमसोन। அவன் சோத்திரம் தாயின் கர்ப்பத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். वो जो माता के कोख में था तभी अभिषेक पाया था। ஆனால் அவன் பெயர் சிம்சோன். उनका नाम है सिमसोन। சிம்சோன் என்றால் சூரியனை போல பிரகாசிக்கிறவன். सिमसोन मतलब सूरज जैसा चमकने वाला, அப்படிப்பட்ட பெரிய பராக்கிரமசாலி, बहुत बड़ा शक्तिशाली था, சாதாரண ஆள் அல்ல. वो छोटा मोटा नहीं था। அவன் ஒரு கழுத, ஒரு தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்னவன். जो गधे की जो हड्डी से जो है 1000 लोग को मारा हुआ आदमी था। பெரிய பெரிய கதவுகள் எல்லாம் பிடுங்கி மலையிலிருந்து இறங்கி வந்தவன். बड़े बड़े जो दरवाजे को तोड़कर नीचे उतरा हुआ आदमी है। 300 நரியை பிடிச்சு வாளோட வாள பேசி பெலிஸ்தர் வேளாமை அரித்தவன். वो 300 जो एक कुल्ले को पकड़ के उनके पूंछ को बांध कर ऐसा जंगल में छोड़ा हुआ आदमी है। சிங்கத்தை கொன்றவன். जो सिंह को फाड़ा हुआ इंसान था। ஆனால் அவன் கொஞ்ச நாள் வளர்ந்தான், लेकिन जब वो बड़ा हुआ, வாலிபனானான், वो जवान हुआ, கண்களின் இச்சை வந்தது, लेकिन आंखों की अभिलाषा आया, ஒருவளை விரும்பினான், एक को उसने चाहा, அவளை திருமணம் செய்தான். उसको उसने शादी किया, ஆனால் அவளோடு அவனால் வாழ முடியவில்லை. लेकिन उसके साथ वो जिंदगी नहीं बिता पाया। எப்ப ஏற்பட்ட மனுஷனால வாழ முடியல? ऐसा इंसान था वो जो जी नहीं पाया। பெரிய பராக்கிரமசாலி, बहुत बड़ा शक्तिशाली था वो, 1000 பேரை கொன்னவன், जो 1000 लोग को मारा हुआ इंसान, 30 மாற்று வஸ்திரங்கள் எல்லாம் கொண்டு கொடுத்தவன். वो जो है 80 लोग को सब மாற்று வஸ்திரங்கள், जो दूसरा कपड़े को देने वाले, அப்படிப்பட்ட பெரிய மனுஷன். बहुत बड़ा इंसान था। நியாயாதிபதிகள் 16 இருந்து 19 வரை வாசிங்க. जो न्यायों की किताब 16 से लेके 19वां तक आप पढ़ सकते हैं। ஆனால் அவனுடைய வாழ்க்கையில लेकिन उसके जीवन அந்த में கண்களின் இச்சையினால் ये आंखों की अभिलाषा में ஒரு ஸ்திரியை அவன் கொண்டதினால், एक स्त्री को उसने प्यार किया। அவன் பெலிஸ்தரில பெண் கொண்டான். वो जो फिलिस्तीन में उसने शादी किया। அதாவது ரட்சிக்கப்பட்டவர் ரட்சிக்கப்படாதவளை கட்டக்கூடாது. लेकिन जो उद्धार पाया हुआ इंसान बिगर उद्धार की औरत को शादी नहीं ஞானஸ்நானம் करता है। பெறாதவன் ஞானஸ்நானம் பெறாதவளை கட்டக்கூடாது. जो बपतिस्मा लिया हुआ इंसान बिगर बपतिस्मा के लोगों से शादी नहीं எவ்வளவு करता। அழகா இருக்கலாம், ரதியா இருக்கலாம், वो कितने भी अच्छा गोरी सुंदर रहेगी, எவ்வளவு படிச்சவளா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், कितना बड़ा करोड़पति रहेगा या सुंदर रहेगा, ஆனா உனக்கு சமாதானத்தை கொடுக்க लेकिन तुझे शांति नहीं देगा। கடைசில மனைவியா நண்பர்களோட ஓடிட்டா. लेकिन जो है वो जो औरत थी
दोस्त के साथ भाग गई। ஆனால் இவனுடைய வாழ்க்கையிலே வெறுப்பு. लेकिन जिंदगी में जो कड़वापन, இவன் கடைசியாக வேசியை தேடி போயிட்டான். लेकिन आखिर वो व्यभिचारी के पास, वेश्या के पास चला அவன் गया। அவனை மயக்கி वो उसको जो फंसा कर அவனுடைய மகா பலம் எதனால் இருக்கிறது அறிந்து கொண்டு वो जान ली थी कि उसका जो शक्ति किसमें है। அவனுடைய சடைமயரை தரித்து போட்டான். उसको पूरा बाल जो है मुंडन कर दिया था, அதனாலே அவனுடைய பலன் விலகிச்சு. इसलिए उसका पूरा शक्ति चला गया था। அப்படியாய் அவன் பலன் அவனை விட்டு விலகின போது वैसा सामर्थ उसके शरीर से निकलने के बाद, அருமையானவர்களே, मेरे प्यारे लोगों, கண்கள் பிடுங்கப்பட்டது. उसके आँख को निकाला गया, கால்கள் வெண்கல விலங்குகள் போடப்பட்டது. उसके पैरों में जंजीर से बांधा गया। சாதாரண விலங்கு இல்லையா? छोटा मोटा जंजीर नहीं है, சாதாரண விலங்கு இல்ல. छोटा मोटा जंजीर नहीं है, சாதாரண விலங்கு இல்ல. छोटा मोटा जंजीर नहीं है, வெண்கல விலங்கு. जो है लोखंड का। காரணம் என்ன? कारण क्या है? அவ்வளவு பெரிய பலசாலி. बहुत बड़ा शक्तिशाली था, அவன் பெரிய பலசாலி. शक्तिशाली था, ஆனா அபிஷேகம் அவனை விட்டு போயிட்டு लेकिन अभिषेक उससे चला गया। அதனால அவன் மாவரைத்து கொண்டிருந்தான். वो चक्की पीस रहा है, அவன் வேடிக்கை காட்டி கொண்டிருந்தான். वो जो तमाशा दिखा रहा है, பரிகாசம் பண்ணி கொண்டிருந்தான். लोग उसकी मजा उड़ा रहे हैं। அவனுக்கு ஒரு புத்தி வந்தது, तभी उसको समझ आई, ஒரு அறிவு வந்தது. उसको एक समझ आई। அவன் மறுபடியும் ஆண்டவரை நோக்கி கெஞ்சினான். वो प्रभु को देखकर रोया, ஆண்டவரை நோக்கி கதறினான். प्रभु को देखकर चिल्लाया, ஒரு விஷயம் அந்த அபிஷேகத்தை எனக்கு திரும்ப. प्रभु एक बार मुझे अभिषेक दे दो। அந்த அபிஷேகம் வந்தது. वो अभिषेक आया, ஆனா लेकिन அந்த கட்டடத்தை இடித்தான். वो जो है इमारत को तोड़कर 3000 பேரை கொண்டு போட்டான். 3000 लोग को मार डाला। அருமையான தேவ பிள்ளை, मेरे प्यारे लोगों, அவன் வெண்கல சங்கிகள் ஒரு தெரிக்கப்பட்டது. वो जो लोखंड के जो जंजीर को तोड़ दिया। அப்பவும் கட்டுகள் அறுக்கப்படணுமா? आपका जो बंधन टूटना है क्या? உன் கட்டுகள் அறுக்கப்படணுமா? आपका बंधन टूटना है तो அபிஷேகம் பெற்றா போதும். अभिषेक पाया तो बस, அதுதான் தேவனுடைய வல்லமை. वही परमेश्वर का शक्ति है। அதான் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. वही जो 12 वर्षीय स्त्री थी। இரண்டாவதாக அந்த 18 வருட சோத்திர ஆபிரகாமின் குமாரத்தி. वो जो है 18 साल से जो थी वो एक स्त्री, அவரிடத்துல இயேசு வந்தார். उसके पास यीशु आया। அப்போ உனக்குள்ள இயேசு வரணும். तभी आपके अंदर यीशु आना है। மூன்றாவதாக तीसरा, யோவானின் சுவிசேஷம் यूहन्ना के सुसमाचार किताब 5ஆம் அதிகாரத்துல 5वां अध्याय, 38 வருஷமாய் जो वहाँ पर लिखा है 38 साल से வியாதிப்பட்டு जो बीमार था, பெதஸ்தா குளத்தண்டையில जो बेथेस्दा के तालाब के बाजू में சுகத்துக்காக காத்து கிடந்தான். अपने चंगाई के लिए इंतजार कर रहा था। எத்தனை வருஷம்? कितना साल? எத்தனை வருஷம்? कितना वर्ष? எத்தனை வருஷம்? कितना साल से इंतजार कर रहा சொல்லுங்க था? பார்க்கலாம். எத்தனை வருஷம்? बोलो कितना साल से? 38 38 வருஷம். 38 साल से 38 வருஷம் வியாதிஸ்தன 38 साल से जो बीमार था, அவன் யார் எதை நம்பிட்டு இருந்தான்? वो किसके ऊपर भरोसा में था? அந்த குளத்தை நம்பிட்டு இருந்தான். वो जो है तालाब के ऊपर भरोसा कर रहा எதை था। நம்பிட்டு இருந்தான்? वो क्या भरोसा किया? தேவதூதன் எப்பாயும் வந்து கலக்குவான். स्वर्गदूत कभी तो भी आएगा और तालाब को हिलाएगा। அவனை நம்பிட்டு இருந்தான். वो उसको तालाब को पर भरोसा था। அதுக்கப்புறம் யாரு நம்பிட்டு இருந்தா? फिर किस पे भरोसा किया? யாரையாயினும் கொண்டு விடுவாங்கன்னு நம்பிட்டு இருந்தான். कोई तो भी मुझे आके तालाब में उतारेगा करके भरोसा था, ஏனென்றால் அவன் இறங்குறதுக்குள்ள வேற ஒருவன் இறங்கி விடுவான். क्योंकि ये उतरने के पहले कोई और उतर जाता था। நாலாவது யாரை நம்பி இருந்தா? चौथा किस पे भरोसा किया? எனக்கு யாரும் இல்லைன்னு நம்பிட்டு இருந்தான். मेरे लिए कोई भी नहीं है ऐसा அருமையான भरोसा தேவ था। பிள்ளையே, मेरे प्यारे लोगों, அவனை தேடி இயேசு வந்தான். आपको ढूंढ कर यीशु आया। நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டான். परमेश्वर ने पूछा, तू चंगा होना चाहता है क्या? ஆனா அவன் விரும்புகிறேன்னு சொல்லல, சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தான். वो क्या ना बोला नहीं कि चंगाई पाना है, वो बहाना बता रहा था। நீ வந்து ஆண்டவர்கிட்ட நீ வந்துட்டு परमेश्वर के पास अब आकर உன் ஞானத்தை, आप अपने दिमाग, உன் அறிவை, आपकी बुद्धि, உன் சாமர்த்தியத்தை आपकी सामर्थ्य எல்லாம் சொல்லிட்டு இருந்தா आप सब प्रभु को बोलोगे तो அவர் உனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டார். वो कुछ नहीं करेगा प्रभु। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவர் மகா பிரபு, वो महाप्रभु है हमारा, அவர் மகா பிரபு, वो बड़ा प्रभु है, அவர் மகா பிரபு. महाप्रभु है। ஆமா, அருமையான தேவ பிள்ளையே. मेरे प्यारे लोगों, ஆனா ஆண்டவர் சொன்னார் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். लेकिन प्रभु ने कहा तेरा बिस्तर लेके उठ के चल। உடனே அவன் நடந்தான். तुरंत चलने लगा। அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, உடனே அற்புதம் நடக்கும். तुरंत चमत्कार हुआ। ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். परमेश्वर के वचन को सुनेंगे तो முதலாவது ஆண்டவருடைய வல்லமை, पहला परमेश्वर का सामर्थ, இரண்டாவது ஆண்டவர் உனக்குள்ள வரணும். दूसरा प्रभु हमारे अंदर, ஆனா மூன்றாவது तीसरा ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ள வரணும். परमेश्वर का वचन हमारे अंदर आना। ஆமா, நீ எத்தனை வருஷம் இந்த சபையில இருக்கிறாங்க முக்கியம் அல்ல. कितना साल चर्च में है ये जरूरी नहीं நீ है। தேவனுடைய வார்த்தை
வார்த்தைக்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். परमेश्वर के वचन को हमें सौंपना है, அந்த வார்த்தை தான் உன்னை விடுதலையாக்கும். तभी वो वचन आपको छुटकारा करेगा, அந்த வார்த்தை தான் உன்னை குணமாக்கும். वो वचन आपको चंगाई करेगा। வேதம் சொல்லுகிறது, शास्त्र बोलती है அந்த 38 வருஷ வியாதிஸ்தனை குறித்து, जो 38 साल से जो बीमार थी उसके बारे में, எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாயிருந்தாலும் சுஸ்தமாவா. कितना बड़ा बीमार रहेगा तो भी ठीक होगा। அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் कितना बड़ा समस्या रहेगा तो भी அவரால மாற்ற முடியும். वो आपको ठीक कर सकता है। டாக்டர் சொல்லுவான், डॉक्टर बोलेगा இந்த பிரச்சனை என்னால முடியாது, ये मुझसे नहीं होगा, இந்த டாக்டர்ட்ட போ. दूसरा के पास चले जाओ। அந்த டாக்டர்ட்ட போனா हम दूसरे के पास जाएंगे, அவன் இந்த பிரச்சனைக்கு இன்னொருத்தட்ட போ. वो डॉक्टर बोलेगा दूसरे के पास, दूसरा बड़ा डॉक्टर के पास ஆனா जाओ। ஆண்டவர் அப்படி அல்ல. लेकिन मेरा प्रभु वैसा नहीं। அருமையானவர்களே, அவர் ஆம் சோத்திர வைத்தியர்களுக்கெல்லாம் மகா பெரிய வைத்தியர். हमारा जो प्रभु है सबसे बड़ा डॉक्टर है। நீ தலைக்கு போனா, நீ தலைக்கு अब सर दर्द के लिए जाओगे, தலை டாக்டரை பார்க்கணும். अब जो है सिर्फ जो हेड स्पेशलिस्ट को देख सकते हैं। கண்ணுக்கு வேணும்னா जो आँख के लिए கண்ணு டாக்டரை பார்க்கணும். जो आँख के डॉक्टर के पास जाओगे, பல்லுக்கு வேணும்னா जो दांत के लिए பல்லு டாக்டர்ட்ட जो போகணும். दांत के स्पेशल के पास जाएंगे, நெஞ்சு வலினா छाती में दर्द है இருதய டாக்டர்ட்ட जो போகணும். हार्ट के डॉक्टर के पास जाएंगे, வயிற்று வலினா पेट में வயிற்று டாக்டர்ட்ட जो போகணும். पेट के डॉक्टर के पास जाएंगे, ஆமா, கிட்னி ப்ராப்ளம்னா किडनी खराब है கிட்னி டாக்டர்ட்ட போகணும். किडनी के डॉक्टर के पास जाएंगे। ஆனா நீ பித்தப்பை பிரச்சனைனா हमारे जो पित्त के थैली में जो है பித்தப்பை டாக்டர்ட்ட போகணும். हम वो डॉक्टर के पास जाएंगे। நீ எலும்பு பிரச்சனைனா हड्डी में दर्द है, எலும்பு டாக்டர்ட்ட போகணும். हड्डी के डॉक्टर के पास जाना நீ है। ரத்த பிரச்சனைனா खून का तकलीफ है, ரத்த டாக்டர்ட்ட போகணும். खून के डॉक्टर के पास நீ जाना है। நரம்பு பிரச்சனைனா नस का तकलीफ है, நரம்பு டாக்டர்ட்ட போகணும். नस के डॉक्टर के पास जाना நீ है। தோல் பிரச்சனைனா जो चमड़े का जो तकलीफ है நீ तो தோல் டாக்டர்ட்ட போகணும். आपको चमड़े के डॉक्टर के पास जाना है। எல்லாம் படிச்ச ஒரு டாக்டர் தான் சொல்லு, நான் பிரசங்கம் பண்றதை விட்டுறேன். कोई ऐसा डॉक्टर है जो सबका एक है तो बता दो। அப்படி இருக்காங்களா மோகன் பிரதர்? कोई है क्या? இருக்காங்களா? कोई है? இல்ல. ஹalleluya. नहीं है। ஆனா எல்லா பிரச்சனையும் தீர்க்கிற ஒரு மகா பிரபு இருக்கிறார். लेकिन सारा समस्या का एक ही हमारा जो महान प्रभु है। ஹalleluya. हालेलुया। அவர்தான் நம்மை ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. हम आराधना करने वाले यीशु मसीह। இயேசு கிறிஸ்து. यीशु मसीह। அப்படியானால் ऐसा है तो அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய நாமம் பலத்த துருகம். परमेश्वर का जो नाम जो है महान गढ़ है, அது பலத்த துருகம். महान गढ़ है। எப்படிப்பட்ட துருகம் சொல்லி कैसा गढ़ है? சங்கீதம் 18:2 வாசித்தார். जो भजन संगीता 18वां अध्याय दूसरा वचन அங்க पढ़ेंगे तो சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். भजन संगीता दाऊद कहता है, 2ஆம் வசனத்தை வாசியுங்க. दूसरा वचन हम पढ़ेंगे। அங்கு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. इस प्रकार से लिखा है, வாசிங்க. कोई पढ़ो भजन संगीता 18वां अध्याय दूसरा वचन। यहोवा मेरी चट्टान और मेरा गढ़ और मेरे छुड़ाने वाला है, मेरा ईश्वर मेरी चट्टान है जिसका मैं शरणागत हूँ। वह मेरी ढाल और मेरी मुक्ति का सिंह और मेरा ऊंचा गढ़ है। Praise the Lord. Hallelujah. हालेलुया। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து हमारा प्रभु यीशु मसीह பலத்த துருகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो जो है महान गढ़ है, அவர் எப்படிப்பட்ட பலமானவர் वो बहुत शक्तिशाली है என்று இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ऐसा भजन संगीता वाला कहता है। அருமையானவர்களே, 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். भजन संगीता 18वां अध्याय में दूसरा वचन कहता है, அவர் எப்படி சொல்லுகிறார்? वहां कहता है, கண்மலை, चट्टान, கண்மலை, चट्टान, உயர்ந்த கண்மலை, ऊंचा चट्टान, உடைக்க முடியாத கண்மலை, जो नहीं तोड़ सकते चट्टान, பெரிய கண்மலை. वो बड़ा पहाड़ है। அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. वही हमारा प्रभु यीशु है। ஆண்டவர்தான் கண்மலை. वो हमारा चट्टान है। ஆண்டவர் கண்மலை. प्रभु हमारा चट्टान है। அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? மலைகளுக்கு ஒப்பிடப்பட்டவர். वो कहा लिखा गया कि पहाड़। இரண்டாவது சொல்லப்படுகிறது அவர் கோட்டை. वो जो है ढाल। அருமையானவர்களே, मेरे प्यारे लोगों, எரிகோ கோட்டையினுடைய அகலம் वो जो यरीहो की जो दीवार थी, 30 அடி அகலம், जो 30 फीट लंबाई, 20 अடி உயரம். जो 20 फीट ऊंचाई, அந்த உயரத்திலே ராகாப் சோத்திர வீடு கட்டி குடியிருந்தாள். जो है घर बांध कर रहते थे। ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் इस्राएल लोग துதித்த போது जो स्तुति किए, 30 அடி जो 30 फीट அகலமுள்ள वो जो चौड़ाई था, கோட்டை சுவர் वो जो दीवार था बाउंड्री का, உள்பக்கமாக விழுந்தது. जो अंदर की तरफ गिरा। அவ்வளவு பலமானவர், उतना शक्तिशाली हमारा प्रभु, அவ்வளவு பலமானவர், उतना शक्तिशाली हमारा प्रभु, அவ்வளவு பலமானவர். उतना शक्तिशाली है। 30 அடி அகலம் என்று சொன்னால் जो 30 फीट लंबाई बोलेगा तो இதை விட இன்னும் 10 அடி அகலம். और इससे भी और 10 फीट जो लंबाई है। நம்மளாம் வீடு जो घर 4 அங்குலத்துல கட்டுறோம், जो 4 इंच में, 3/4 அடியில கட்டுறோம். जो छोटे
चेंज में 1.5 அடியில பில்லர் போடுறோம். जो 1.5 फीट में हम पिलर मानते हैं, ஆனால் எரிகோ கோட்டை लेकिन यरीहो की जो दीवार 30 அடி அகலம், जो 30 फीट चौड़ाई में 20 அடி உயரம், 20 फीट लंबाई, துதியினாலே இடிய பண்ணுகிற வல்லமை உள்ள தேவன், स्तुति के साथ सिर्फ गिरने के लिए परमेश्वर शक्तिशाली வல்லமை है, உள்ள தேவன், शक्तिशाली प्रभु है, வல்லமை உள்ள தேவன். सर्वशक्तिशाली है। அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. उसके बारे में शास्त्र बोलती है, மரியாள் சொல்லுகிறார், मरियम कहती है வல்லமை உடையவன், जो सामर्थ्यवान, மகிமையான காரியங்களை जो செய்தார். महिमा के कार्य करने वाला, அவர் வல்லமை உடையவர், वो जो है शक्तिमान, அவர் வல்லமை உடையவர். उसके बाद सामर्थ है। ஆனால் அந்த எரிகோ கோட்டையை விட लेकिन यरीहो की दीवार से भी, அவருடைய நாமம் பலத்த उससे भी उसका परमेश्वर का नाम बहुत बड़ा கோட்டை, बड़ा नाम है, கோட்டை. बड़ा नाम है, அதை ஒருவரால தகர்க்க முடியாது. कोई नहीं उसे हिला सकता। வேதம் சொல்லுகிறது, शास्त्र बोलती है இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் जो इस पत्थर पे टुकराएगा நொறுங்கி போவான். तो चुकराचूर हो जाएगा, அது எவன் மேல் விழுமோ वो जिसके ऊपर जाएगा அது அவனை நொறுக்கி वो போடும். उसको गिरा देगा। ஆமா, அந்த மலை நொறுங்காது, वो पहाड़ नहीं அந்த टूटेगा, கல்லு நொறுங்காது, पत्थर नहीं टूटेगा, அவன் நொறுங்கி போ. वो लोग सामने वाले गिर जाएंगे। அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, பரிசுத்த வேதாகமத்தில पवित्र शास्त्र में உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது. जो परमेश्वर की जो वाचा के संदूक के पेटी को उठाकर அதை மீட்டு கொண்டு வந்த போது उसको चुड़ाकर ले आते समय ஆகாருடைய கோவிலில் வைத்து விட்டார்கள். उसे वहाँ बहाव के मंदिर पे रख दिए। காரணம் என்ன? कारण क्या है? அதை எடுத்துட்டு வரும்போது उसको लेकर आते समय அந்த உடன்படிக்கை பெட்டி கொஞ்சம் சாய்ந்தது. वो जो है याजक का जो पेटी है वो थोड़ा हिल गया அத था, ஊசா தொட்டான். तो ऊसा ने छुआ था उसे, அதனால வல்லமை புறப்பட்டு அவனை கொன்னுட்டு, इसलिए परमेश्वर का शक्ति निकल कर उसको मार डाला। அதனால அந்த பெட்டியை ஊருக்குள்ள கொண்டு போக பயந்து इसलिए उस जो है याजक के संदूक के पेटी को गांव के अंदर ले जाके डर कर அங்க இருந்து ஒரு கோயில்ல தாகோன் கோயில்ல கொண்டு வச்சு, सावन नाम का एक मंदिर में रख दिए थे उसको। ஆனா மறுநாள் போய் பார்த்தாங்க, लेकिन दूसरे दिन जाकर देखे, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக लेकिन प्रमुख वो पेटी के सामने தாகானுடைய சிலைகள் எல்லாம் விழுந்து நொறுங்கி और கிடந்தது. तागार की जो मूर्तियां सब टूटकर नीचे गिर पड़े थे। அவ்வளவு வல்லமையுடையவர், उतना शक्तिमान है हमारा प्रभु है, அவ்வளவு வல்லமை உள்ளவர், उतना सामर्थ्य परमेश्वर है, அவ்வளவு வல்லமை உள்ளவர். उतना सामर्थ्य परमेश्वर है। நம்ம தேவனை நான் 3 மணி நேரம் பேசினாலும் பேச முடியாது. कि हमारा प्रभु के बारे में 3 घंटा बात करेंगे तो भी नहीं बात कर सकते। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஐயா எப்ப முடிக்கணும் ஐயா? இன்னும் நான் பிரசங்கத்துக்கே போல. அல்லேலூயா, அல்லேலூயா. हालेलुया। Praise the Lord. நீங்க சொல்லுங்க, பிரியாணி சாப்பிட்டா கூட, बिरयानी खाएंगे तो भी, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா கூட, चिकन बिरयानी खाएंगे तो भी, மட்டன் பிரியாணி சாப்பிட்டா கூட, जो मटन बिरयानी खाएंगे तो भी, இல்ல பீஃப் பிரியாணி சாப்பிட்டா கூட, मटन बिरयानी खाएंगे तो भी, இல்லன்னா நீங்க நல்ல சோத்திரம் பீஸ் அதாவது மீன் சாப்பிட்டா கூட, अच्छा से भोजन खाएंगे तो भी, இல்ல ஏதாவது நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா கூட, कुछ भी ऑर्डर करके खाएंगे तो भी, அதுல கிடைக்காத और उससे भी ज्यादा नहीं मिलने वाला இந்த वचनத்துல இருக்கிறது. ये वचन में है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். அருமையானவர்களே, मेरे प्यारे लोगों, அப்படியாக இந்த சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், यहाँ पर भजन संगीता में दाऊद அவர் कहता है கண்மலையானவர், वो हमारे लिए चट्टान है, அவர் சொல்லுகிறான் கோட்டையானவர், वो हमारे लिए ढाल है, அவன் சொல்லுகிறான் இரட்சகரானவர். वो हमारा उद्धार करता है, இரட்சகர் நான் விடுதலையாக்குகிறவர், वो छुटकारा करने वाला, மீட்கிறவர், जो छुड़ाने वाला, மீட்கிறவர், छुटकारा देने वाला, எந்த காரியத்திலிருந்து மீட்கக்கூடியவர். कुछ भी बातों से छुटकारा देने वाला। வேதம் சொல்லுகிறது, शास्त्र बताती है, வேதம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र बताती है, யோவான் 4 அதிகாரம் சொல்லுகிறது, யோனா का 4 अध्याय कहती है அவர் உலக இரட்சகரா, वो संसार का उद्धार करता, அவர் உலகத்தையே ரட்சிக்க வந்தவர், वो संसार को उद्धार करने आया हुआ इंसान, அவர் உலக இரட்சகர். संसार का उद्धार करता। அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, ஏதோ கொஞ்சம் பேரை மாத்திரம் விடுதலையாக்குவார் இல்ல, सिर्फ कुछ लोग को छुटकारा करेगा ऐसा नहीं है, ஒரு சிலரை மாத்திரம் விடுதலையாக்குவார் இல்ல. सिर्फ कुछ लोग को छुटकारा करेगा वैसा नहीं है। ஆமா, அவரை நீ முழுச நம்பி ஒப்பு கொடுத்தா पूरी तरह से उसे भरोसा कर வேதம் समर्पण करेंगे। சொல்லுகிறது, शास्त्र बोलती है, யோவானிலே சுவிசேஷம் யோனா की सुसमाचार किताब 6 அதிகாரம் 6वां अध्याय 37 वचனம் சொல்லுகிறது, 37 वचन कहती है என்னிடத்துல வருகிற मेरे पास आने वाले ஒருவனையும் புறம்பே தள்ளுகிறது. किसी को भी वर्त नहीं बेचता हूँ। அவரிடத்துல நீ சரியா வந்தா
बराबर ठीक से आओगे तो அவர் உன்னை ரட்சிப்பார், वो आपको उद्धार करेगा, உன்னை சந்திப்பார், आपको देखेगा, உன்னை தொடுவார், आपको छुएगा, உன்னை குணமாக்குவார், आपको चंगाई करेगा, உன்னை விடுதலையாக்குவார். आपको छुटकारा करेगा। ஆகையாலே அவர் மீட்பர், इसलिए उनका नाम है उद्धार करता। அடுத்தபடியாக அவர் துருகம், उनको जो है ढाल, அதுபோல கேடகம், वो जो हमारे बहुत बड़ा ढाल बनकर है, ரட்சணிய கொம்பு, वो हमारे उद्धार करता सिया, உயர்ந்த அடைக்கலம், जो ऊंचा स्थल पे है, உயர்ந்த அடைக்கலம். ऊंचा स्थल है। அவர் இருக்கிற இடத்துல உன்னை வச்சா ஒருவரும் உன்னை ஏறி வந்து பிடிக்கவே முடியாது. जो परमेश्वर रहते हैं वो जगह पे आपको उठाकर रखेंगे तो कोई आपको छू नहीं सकता है। ஒருவரும் வந்து அவருக்கு வேதம் சொல்கிற என்னிடத்தில் இருக்கிறவனை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. जो वचन कहती जो मेरे पास आएगा उसको कोई छीन नहीं सकता है। அவர் உயர்ந்த அடைக்கலம், वो जो है ऊंचा रहने वाला, அவருடைய அடைக்கலத்துல நீ போயிட்டீனா परमेश्वर के शरण स्थान में हम जाएंगे तो ஒருவரும் ஒண்ணும் செய்ய முடியாது. कोई कुछ नहीं कर सकता है। பக்கத்துல 1000 பேர் வந்தாலும், आपके बीच में 1000 लोग आएंगे तो भी, வலதுபுறத்துல 10000 பேர் விழுந்தாலும் जो 14000 लोग आएंगे तो भी அது உன்னை அணுகாது, कुछ नहीं हो सकता है। உன்னை அணுகாது, आप कुछ नहीं कर पाएंगे, உன்னை அணுகாது, वो नहीं होगा कुछ, உன்னை அணுகாது. आपको नहीं छुएगा। அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, ஒரு சமயம் एक समय இந்த அருமையான பாஸ்டர் பீட்டர் அவர்களுடைய ये भाई पीटर, அக்கா इनका बहन திருநெல்வேலியில இருக்காங்க, तिरुनेलवेली गांव तमिलनाडु में है, ஜெபிக்க प्रार्थना करने के लिए எங்க கிட்ட சென்னைக்கு கொண்டு வந்தாங்க. चेन्नई लेकर आए थे। ஜெபம் பண்ணணும், हम प्रार्थना किए, அவங்களுக்கு மந்திரவாதம் பண்ணி இருந்து. उनको जो जादू टोना था। அப்போ ஒரு மந்திரவாதி வந்து பேசினான். एक जादू टोना बाबा आके बात किया उनके द्वारा। அவன் தன்னுடைய ஊரை சொன்னான், वो उनका गांव बोला, அவன் பேரை சொன்னான், उनका नाम बोला, அவன் வயசை சொன்னான், उनका उम्र बोला, அவனுக்கு பணம் கொடுத்தவன் சொன்னான். उनको जो पैसा दिया वो बताया। அதனால நான் செஞ்சு ஆவி அனுப்பியிருக்கேன், इसलिए मैं वो करके भेजा हूँ इसके अंदर, அதனால அவளை கொன்றுவேன்னு சொன்னான். इसलिए उसको मार डालूंगा करके कहा। நான் சொன்னேன், मैंने कहा உன்கிட்ட வந்து பணம் கொடுத்தான், तेरे पास जो पैसा दिया, நீ வந்து கொல்றதுக்கு மந்திரம் பண்ணா, तू मारने के लिए जो जादू किया, என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணி விடுதலையாக்க கொண்டு வந்திருக்காங்க. मेरे पास छुटकारा करने के लिए पाने के लिए मेरे पास लेकर आए। அதனால நீ கும்பிடுற பிசாச வச்சு செய்வன பண்ணா, तू जो है शैतान को पूजा करके जादू टोना किया है, ஆனா நான் ஆராதிக்கிற தேவனை வச்சு ஜெபம் பண்றேன். लेकिन मैं जो है आराधना कर प्रभु को रख के प्रार्थना कर रहा हूँ। உன் தெய்வம் பெரியவா என் தெய்வம் பெரியவா பாப்போன்னு சவால் விட்டேன். देखो देखेंगे कि तेरा प्रभु बड़ा है या मेरा प्रभु बड़ा है। அவன் சொன்னா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு वो சொன்னா. कहा तू कुछ नहीं कर सकता है। நாங்க ஜெபம் பண்ணோம், हम लोग प्रार्थना किए, அந்த ஆவி அவங்க அக்காவை விட்டு போயிருச்சு, वो जो है दुष्ट आत्मा मेरे बहन के जिंदगी से चला போயிருச்சு. गया। சென்னையில இருந்து ஊருக்கு போனாங்க. वो चेन्नई से अपने गाँव गए। அந்த மந்திரவாதி அன்னைக்கே செத்துட்டான், वो जो जादू करने वाला उसी दिन मर गया, அன்னைக்கே செத்துட்டான், उसी दिन मरा, वो அன்னைக்கே செத்துட்டான். उसी दिन मरा। உன்னை கொல்ல நினைக்கிறவன கர்த்தர் கொல்லுவா. जो आपको मारने का सोचता है प्रभु उसको मारेगा। உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுறவட்ட அவர் யுத்தம் பண்ணுவா. जो आपके खिलाफ लड़ता है प्रभु उससे लड़ेगा। உன்னோடு வழக்காடுறவட்ட அவர் வழக்காடுவா. जो आपके लिए युद्ध करता है प्रभु आपके लिए युद्ध करेगा। உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுவா. वचन कहता है कि जो आपको छूता है प्रभु के आँख की पुत्री को छूता है। அப்ப சொன்ன மந்திரவாதி கடைசியா ஜெபம் பண்ணும்போது இவன் கிறிஸ்தவன்னு தெரியாம செஞ்சுட்டேன். वो जो लास्ट में जो तांत्रिक ने कहा कि ये मसीह है, ये आपको जानता है करके मैं मालूम नहीं मैं कर दिया। இப்படி எல்லாம் ஜெபம் பண்ண கொண்டு வருவாங்கன்னு தெரியாது, தெரிஞ்சிருந்தா செஞ்சிருக்க மாட்டேன். मुझे पता नहीं था ऐसा तेरे पास प्रार्थना करने के लिए आएंगे करके पता नहीं था, फिर भी मैंने कर दिया। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, जो याकूब के खिलाफ जो है जादू टोना नहीं है, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, और जो है इजराइल के खिलाफ जो है மந்திரவாதம் இல்லை, जो जादू टोना नहीं है। அப்படியானால் நீ யாக்கோபா இருக்கிற நீ இஸ்ரவேலா மாறணும். आप जो याकूब है अब इजराइल बनना है। நீ இஸ்ரவேலா மாறலனா மந்திரம் உனக்கு பலிக்கும், जो अब इजराइल बनोगे तो जादू टोना नहीं होगा, ஏவல் உனக்கு பலிக்கும், तभी परमेश्वर का शक्ति होगा, பில்லிசூனி உனக்கு பலிக்கும். जो जादू टोना होगा। சோதரம் ஏன்னா பிசாசான கர்ச்சிக்கிற சிங்கம் போல क्योंकि शैतान जो एक गरजना सिंह के जैसा எவனை விழுங்கலாமோ என்று किसी को निगल लेगा, சுத்தி வக தேடுறான். वैसा ढूंढता घूमते रहता है। ஒரு பிள்ளை நல்லா இருந்தா 10 பேர் சுத்தி வருவான். एक लड़की अच्छी दिखी तो 10 लोग घूमते हैं। ஒரு நல்ல வாலிபன் நல்லா இருந்தா 10 பேர் நல்லா சம்பாதிக்க சுத்தி வருவான். ये जो है लड़का अच्छा कमाता रहेगा तो 10 लोग उसके पीछे घूमते हैं। அவன் கண்ணில நீ சிக்கிட கூடாது, ऐसा उसके
जाल में नहीं फंसना பிள்ளை है। அழகா இருந்தா 10 பேர் சுத்தி வருவான். लड़की अच्छी रहेगी तो 10 लोग घूमते हैं उसके पीछे। அவர் பொண்டாட்டி நல்லா இருந்தா உன 10 பேர் சுத்தி வருவான். जो औरत अच्छी रहेगी तो 10 लोग घूमते हैं उसके நீ पीछे। பிள்ளை பத்தவன்னு பார்க்க மாட்டா. वो नहीं देखेगा कि आपने बच्चे நீ को जन्म கல்யாணம் दिया है। கட்டவன்னு பார்க்க மாட்டா. वो कुछ नहीं देखते हैं। நீ நல்லா சம்பாதிச்சா பாஸ்டர் பையன்னு பார்க்க மாட்டா. अब अच्छा कमाते रहेंगे तो देखेंगे नहीं कि पास्टर का लड़का है। அவன் எவனை விழுங்கலாம்னு கர்ச்சிக்கு சிங்கம் போல वो சுத்தி. सिर्फ शैतान घूमते रहता है जो நீ गरजने சுத்தட்டா, நீ சுத்தண்டா. आप அவன் मत சுத்திட்டு घूमो। இருக்கான். शैतान घूमते रहता है। அவன் சுத்திட்டே இருக்கான். शैतान घूमते रहता है। அவன் சுத்திட்டே இருக்கான். शैतान घूमते रहता है अपने जाल में फंसाने के लिए। தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, அவருடைய கண்ணிகளுக்கு நீ தப்ப வேண்டும். शैतान के जाल से बचना है। அவருடைய கண்ணிகள்ல நீ சிக்காமல் இருக்க வேண்டும். तो शैतान के जाल से नहीं, शैतान के जाल से बचना है तो நீ கர்த்தருடைய நாமத்துக்குள்ள ஓடி வரணும். अब शैतान परमेश्वर के नाम पे दौड़ कर आना है। அருமையானவர்களே, சமயம் கடந்து போய் விட்டது. समय निकल चुका है। ஆகையாலே அவருடைய நாமத்துக்குள்ள கடந்து வரணும். अब परमेश्वर के नाम पे आना है। முதலாவது அவருடைய நாமத்தை குறித்து ஒரு 7 காரியம் இருக்கு. उसके नाम के बारे में 7 बात है। அதனால அந்த 7 காரியத்துல ஒரு காரியத்தை மாத்திரம் நான் பிரசங்கம் பண்ண போறேன். सिर्फ 7 में से एक बात आपको मैं बताना चाहता அவருடைய हूँ। நாமத்தினால வருகிற 7 ஆசீர்வாதம் இருக்கு. जो परमेश्वर के नाम से आने वाले 7 आशीष है। அதுல ஒரு ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ண போறேன். एक आशीष के बारे में बताना चाहता हूँ। அதுபோல நீ ஓட வேண்டிய 7 ஓட்டம் இருக்கு. तो आप दौड़ने के लिए 7 जो है दौड़ है। அந்த நீ எவைகளுக்கெல்லாம் தப்பி ஓடணும்னு 7 ஓட்டம் இருக்கு. तो किस किस से भागना है ऐसे 7 है। அந்த ஓட்டத்தை குறித்து இப்ப பேச முடியாது. उसके बारे में मैं नहीं बात कर सकता हूँ। நேரம் இல்ல. समय नहीं है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்படியானால் ऐसा है तो ஒரே ஒரு நாமத்துக்குள்ளாக நீ ஓடும் போது एक ही नाम के अंदर दौड़ते समय அவருடைய நாமம் உனக்கு என்ன செய்யும் वो नाम क्या करेगा என்பதை குறித்து சொல்ல போறேன். उसके बारे में मैं बताना चाहता நீங்க हूँ। வேத புத்தகத்துல बाइबल में 1 யோவான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் प्रेरित की किताब 4ஆம் அதிகாரம் 4वां अध्याय 12ஆம் வசனம் சொல்லுகிறது, 12वां वचन कहता है நாம் ரட்சிக்கப்படும்படி हम उद्धार पाने के लिए அவருடைய நாமமே அல்லாமல் उसके नाम के अलावा வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. कोई नाम नहीं है। வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. कोई और नाम नहीं है। அப்படியானால் ரட்சிக்கப்படும்படி, ऐसा है तो उद्धार पाने के लिए, ரட்சிக்கப்படும்படி, उद्धार पाने के लिए, விடுதலை ஆகும்படி, छुटकारा पाने के लिए, சோத்திரம் மீட்கப்படும்படி हमें बंधन से मुक्ति पाने के लिए ஒரே ஒரு நாமம், एक ही नाम, அது இயேசுவின் நாமம். वो यीशु का नाम, அந்த ஒரே ஒரு நாமம் தான் वो एक ही नाम இந்த உலகத்தில் வந்து ये संसार में आकर எந்த மனுஷனையோ कोई भी मनुष्य को, எந்த மனுஷியையோ कोई भी मनुष्य को பிரகாசிக்கிற जो प्रकाशित करने वाला மெய்யான ஒளியாயிருக்கு. सच्चाई ज्योति है। அப்படியானால் ऐसा है तो இப்போ நீங்க வசனத்தை கேட்கணும். अब वचन को सुनो। நான் இந்த ரட்சிக்கிற இயேசுவின் நாமத்தை குறித்து சொல்ல போறேன். जो उद्धार करने वाला यीशु के नाम के बारे में बताने वाला हूँ। ரட்சிப்புங்கிற இடத்துல விடுதலை ஆக்குகிற இயேசுவின் நாமம். जो उद्धार का जगह पे छुटकारा करने वाला यीशु का नाम, எதுல இருந்தெல்லாம் விடுதலை ஆக்குவார் किसमें से छुटकारा करेगा என்று சொல்லுவதற்கு முன்பதாக ऐसा बोलने से पहले நீங்களும் நானும் आप और मैं முதலாவது இருப்பார். आप और मैं पहले चंगाई से रहेंगे। இரண்டாவதாக दूसरा ஆதியாகமம் 12:2 சொல்லுகிறது, उत्पत्ति 12वां अध्याय சோத்திர ஆசீர்வாதமாய் இருப்பாய். अब जो आशीर्वाद के साथ रहोगे। மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, तीसरा वचन बोलती है ஆதியாகமம் 41:12 சொல்லுகிறது, उत्पत्ति 41वां अध्याय உனக்கு விரோதமானவனை தேடியோ आपके विरोध में ढूंढ कर காணாதிருப்பா. आप नहीं देखोगे। உன்னை தேடிட்டு இருப்பானே, आपको ढूंढ रहे हैं ஆனா நீ அவனை காண மாட்டாய். लेकिन आप उनको नहीं देखोगे। நீ காண அந்த ஒரு வசனத்தை வேணா வாசிங்க. वो सब वचन पढ़ेंगे। 12ஆம் வசனம் ஏசாயா 41:12 यशायाह की किताब 41वां अध्याय 12 वचन, கடைசி பகுதி வாசிங்க. जो उसका अंतिम जो शब्द முதலாவது पढ़ेंगे, சுகமாய் இருப்பான், जो चंगाई के साथ रहेंगे, சுகமாய் இருப்பான். जो चंगाई के साथ रहोगे। இரண்டாவது ஆசீர்வாதமாய் இருப்பான். दूसरा आशीर्वाद के साथ रहोगे। மூன்றாவது எடுக்கலையா யாரும்? जो तुझसे लड़ते हैं उन्हें ढूंढने पर भी तू न पाएगा, जो तुझसे युद्ध करते हैं वे नाश होकर मिट जाएंगे। உன்னை தேடுகிறவர் தேடியும் காணாதிருப்பார். आपको ढूंढ कर भी वो लोग आप नहीं देख सकते हो। ஆண்டவர் அவர் கரத்தின் நிழலினால் உன்னை மூடிட்டார். परमेश्वर अपने हाथों के परछाइयों से आपको ढाक देगा तो மந்திரவாதிக்கு தெரியாது, वो जादू टोना बाबा को नहीं दिखेगा, அரசியல்வாதிக்கு தெரியாது, जो राजनीति वाले को नहीं दिखेगा, எலியாவையும் அவனுடைய வேலைக்காரனை பிடிக்க
எலியாவை உன் வேலைக்காரனை जो एलिया को और उसके नौकर लोग को पकड़ने के लिए ஏசபேல் ஆட்களை அனுப்பினார். इजेबेल ने अपने लोगों को भेजा था। வேலைக்காரனுடைய கண்கள் கண்டது. जो नौकर के आंखों ने देखा, ஐயோ நாம் அதமானே என்று கதறினார். वो बोले चिल्लाए कि अयो हम मर चुके हैं। ஆனால் எலியா சொன்னார், एलिया ने कहा அவர்களோடு இருக்கிற பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிற அதிகம். जो उनसे भी बढ़कर हमारे पास है। அவர்கள் தன்னை கண்டுபிடியாதபடி அவருடைய கண்களை குருடாக்கும் என்று ஜெபித்தார். उन्होंने प्रार्थना किया कि प्रभु उनकी आंखों को अंधा कर दे। குருடாக்கி போட்டார். प्रभु ने अंधा कर दिया, ஆகையால கண்டுபிடிக்க முடியல. इसलिए वो लोग देख नहीं पाए, ढूंढ नहीं पाए, திரும்பி போயிட்டாங்க. वो लोग रिटर्न लौट के चले गए। அப்படியானால் वैसा है तो உன்னை தேடி காணாதிருப்பார். वो लोग आपको ढूंढ कर आएंगे, फिर भी देख नहीं पाएंगे। அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, நாலாவதாக ஏசாயா 58:11 கடைசி சொல்லுகிறது, ஏசாயா की किताब 58 में மற்றொரு நீரூற்றை போல இருப்பாய். वो जो है न सूखने वाला नदी जैसा रहेगा। நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் வற்றி போகுது. हमारा आशीर्वाद जो सूख जाता है, நம்ம பலன் எல்லாம் வற்றி போகுது. हमारा शक्ति कम हो जाता है, ஆமா நம்முடைய சோத்திரம் எல்லாம் வற்றி போகுது இருக்கு. हमारा जो भी है सब कुछ कम हो जा रहा है। ஆனால் ஆண்டவருடைய கரத்துக்குள் அடங்கி இருந்தால், लेकिन परमेश्वर के वचन के अंदर रहेंगे तो மற்றொரு இருக்கிற நீரூற்றை போல இருப்பாய். लेकिन कभी नहीं सूखने वाला जल जैसा, नदी जैसा रहोगे। எரேமியா 17 அதிகாரத்திலே நீ சோத்திரம் அந்த நீர்க்காலியில் ஓரமாய் நடப்பட்ட தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பாய். यिर्मयाह 17वां अध्याय में लिखा है कि जो नदी के किनारे में बोया हुआ झाड़ के जैसा आप लोग हमेशा फलदायक रहोगे। அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, ஐந்தாவதாக पांचवा லூக்காவின் சுவிசேஷம் लूका के सुसमाचार 14:14 சொல்லுகிறது, जो 14-15 लिखा हुआ நீ है, பாக்கியவானாயிரும், आप भाग्यशाली हो, நீ பாக்கியவதியாயிரும். आप भाग्यशाली हो। அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, நீ சுகமாய் இருக்கணுமா? आप चंगाई के साथ रहना है நீ क्या? ஆசீர்வாதமாய் आप இருக்கணுமா? आशीर्वाद के साथ रहना है क्या? ஒருவரும் தேடி உன்னை கண்டுபிடிக்க முடியாதவனாய், நீ மறைக்கப்பட்டவனாய் மறைக்கப்பட்டவளாய் இருக்கணுமா? लोग आपको ढूंढ के आने के बावजूद भी लोग नहीं देख पाएंगे, वैसा रहना है நீ क्या? முத்தரிக்கப்பட்ட கிணறு மறைவிக்கப்பட்ட நீரூற்றுமாய் இருக்க வேண்டுமா? आप जो है फलदायक झाड़ के जैसा रहना है क्या? அவருடைய பலத்த நாமத்துக்குள்ள நீ ஓடி வரணும். परमेश्वर के शक्तिमान के जो नाम के अंदर आपको आना है। நான்காவதாக நீ பாக்கியவானாய் आप இருப்பாய். जो है भाग्यशाली हो, நீ பாக்கியவதியாய் இருப்பாய். आप भाग्यशाली हो, எல்லாராலும் வாழ்த்தப்படுகிறவளாய், सबसे आदर पाए हुए लोग हो, எல்லாராலும் புகழப்படுகிறவளாய், सब लोग आपको आपका गुणगान गाएंगे, எல்லாருக்கும் நீ ஆசீர்வாதமாய் आप இரு. सबके लिए आशीर्वाद बनकर रहोगे। அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, ஆறாவதாக छठवा ஏசாயா 58:14 சொல்லுகிறது, यशायाह की किताब 58 में लिखा है, நீ மகிழ்ச்சியாய் இருப்பாய். आप खुशी के साथ रहोगे। ஆம். ஏழாவது சொல்லுகிறது, सातवां लिखा है, உபாகம் 28:12, व्यवस्था विरान में, நீ கடன் வாங்காதிருப்பாய். आप उद्धार नहीं लोगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்படிலாம் நீங்களும் நானும் இருக்கணும்னு ஆண்டவருடைய சித்தம். आप और मैं ऐसा रहना है, परमेश्वर का इच्छा है। அல்லேலூயா. हालेलुया। பாப்பா புரியுதா? தூக்கம் வருதா? समझ में आ रहा है आपको? என்ன படிக்கிற? अब कितना पढ़ रहे, कितने में पढ़ते हो? 8 आप पढ़िए। हाँ। வசனத்தை கவனிக்கணும். वचन पे ध्यान देना है। Praise the Lord. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இது ஆசீர்வாதமான இடம். ये आशीष पाया हुआ जगह இந்த है। இடத்துல ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிட்டா यहाँ का आशीर्वाद को आप लोग எங்கேயும் खो ஆசீர்வாதம் देंगे। கிடைக்காது. இங்க விடுதலையை பெறட்டா எங்கேயும் விடுதலை यहाँ छुटकारा नहीं मिला तो कहीं नहीं मिलेगा। இங்க நீ வந்து நன்மையை பெறட்டா यहाँ आकर भलाई को नहीं मिला तो எங்கேயும் பெற முடியாது. कहीं पर भी नहीं मिलेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்படியானால் ऐसा है तो நம்முடைய வாழ்க்கையில சுகமாய் இருக்க முடியல. हमारे जीवन में हम सुख से नहीं जी पा रहे हो। ஆண்டவர் சொன்னா சுகமாய் இருப்பா. प्रभु ने कहा कि चंगाई के साथ रहेगा। அப்போ நீ சுகமாய் இருக்கணும். चंगाई के साथ रहना है। எப்படி சுகமா இருக்க முடியும்? कैसा रह पाएंगे चंगाई के साथ? சங்கீதம் 4ஆம் சங்கீதம் भजन संगीत 4 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 6वां वचन कहता है, நான் படுத்து நித்திரை செய்வேன், मैं सोकर सोएगा, நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணு. आप मुझे आनंदित बनाओ। அப்போ அப்படியானால் ऐसा है तो யார் உன்னை சுகமா வைக்க முடியும்? कौन आपको अच्छा रख सकता है? உன் ஜீவன் யாருடையது? आपका जिंदगी किसका है? கர்த்தருடையது. प्रभु का है, கர்த்தருடையது. परमेश्वर का है। உங்க அப்பனால அம்மாவால நீ வரல. आप हमारे माता पिता से नहीं आए। பிள்ளைகள் கர்த்தரால் வரும். जो बच्चे परमेश्वर से आते हैं, சுதந்திரம். जो छुटकारा, பிள்ளைகள் கர்த்தரால் வரும். वो जो है आनंदित परमेश्वर से, பலன். वो जो है बल। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எங்க கிட்ட குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க
जो जिसका बाद जो बच्चे का जो भाग्यता नहीं है, 19 வருஷம் குழந்தை இல்லாதவங்க, 19 साल वर्ष से बच्चे नहीं थे उनको, 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்க, जो 10 साल से नहीं थे, இப்படி கல்யாணம் கட்டி சில வருஷம் குழந்தை जो இல்லாதவங்க शादी होकर कुछ साल से बच्चे नहीं थे, அநேகர் வந்தாங்க. कई लोग आए, ஜெபம் பண்ணி என்ன கொடுத்தோம். हम लोग प्रार्थना करके तेल दिए, ஆனா இன்னைக்கு 90 பேருக்கு குழந்தை கொடுத்திருக்காங்க. लेकिन 90 के ऊपर लोगों को परमेश्वर ने आशीर्वाद किया है। காரணம் என்ன? कारण क्या है? அநேகர் சொல்லுவாங்க, कहते हैं வேதத்துல ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல जो उत्पत्ति के 30वां अध्याय में யாக்கோபு இடத்துல याकूब के पास ராகேல் சண்டை போடுறா, जो राहेल झगड़ा करती है, எனக்கு பிள்ளைதா, मुझे बच्चा दे, இல்ல நான் சாகுறேன். नहीं तो मैं मर रही हूँ। அவன் சொல்றான், याकूब कहता है நான் அல்ல, मैं नहीं, கர்த்தர் அளவு உன் கற்பத்தை அடைத்திருக்க. प्रभु ने तेरा कोख को बंद किया है। இந்த அறிவு உதிச்ச உடனே ये दिमाग में आते ही ராகேல் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணா. जो राहेल परमेश्वर से प्रार्थना करती है, ஆண்டவர் கற்பத்தை திறந்தா, परमेश्वर ने उसका कोख को खोला, கற்பம் தெரிக்கும்படி செய்தா. प्रभु ने उससे जो गर्भवती बनाया। அருமையான தேவ பிள்ளை, मेरे प्यारे लोगों, பிள்ளைகள் கர்த்தரால் வரும். परमेश्वर जो बच्चे लोग हैं परमेश्वर से आते हैं, உன் புருஷனால வராது, हमारे पति से नहीं, உன் பொண்டாட்டியால வராது, आपकी औरत से बीबी से உன் नहीं, சாமர்த்தியத்தினால வராது. हमारे शक्ति से नहीं। எனக்கு ஒரு பையன் தெரியும், मुझे एक बेटा पता है, சோத்ராவன் ஒரு சோத்ர பணக்கார பெண்ணை லவ் பண்ணான். वो बहुत बड़ा धनवान की लड़की से उसने प्यार किया, ஆனா இவன் ஒரு கஷ்டப்பட்ட பையன், ये जो है गरीब लड़का था, அதனால அவனை பிடிச்சு கட்டிட்டாங்க மரத்துல. लेकिन इसने जब उसको लड़के को क्या किया कि झाड़ में बांध दिए थे। பஞ்சாயத்துக்கு நான் போயிருக்கேன். तो पंचायत के लिए पास्टर गए थे, அப்போ போன பிறகு கேட்டேன், मैं पूछा அப்போ இவன் என்ன தகுதி இருந்தா कि क्या योग्य है इसके अंदर। என் பொண்ண हाँ, मेरी लड़की को லவ் பண்ணுவான், प्यार किया इसने, நான் எவ்வளவு பெரிய பணக்காரன், मैं कितना बड़ा पैसे वाला हूँ, என் பொண்ணு எவ்வளவு பெரிய அழகு, मेरी जो लड़की है कितनी खूबसूरत है, எவ்வளவு படிச்சிருக்கா, कितना पढ़ी लिखी है, எப்படி பண்ணலாம் तो कैसा कर सकता है ये, அப்படின்னு கேட்டான். ऐसा पूछे। இப்ப நான் கேட்டேன் அந்த பையனை, तब मैंने पूछा लड़के को, ஏன்பா இந்த தப்ப பண்ணா, क्यों भाई ऐसा गलत काम किया। நீ ஏன் இந்த மாதிரிலாம் அவன் கேட்கறான் பாரு அப்படின்னு. तो देख ऐसा सब पूछ रहा है, तू क्यों किया ऐसा। அவன் சொன்னான், उसने कहा அவளை மாத்திரம் सिर्फ उसको எனக்கு கட்டி தர சொல்லு, मुझे शादी करके देने को, 10 மாசத்துல 10वां महीने में அவளை 2 பிள்ளை பெக்க வைப்பேன், उसको 2 बच्चा पैदा करने लगा, அவ்வளவு தைரியம் எனக்கு இருக்கு उतना हिम्मत है அப்படின்னு சொன்னான். वैसा बोला। கடைசியில लास्ट में பஞ்சாயத்துல பேசின உடனே நீ மன்னிச்சு விட்டுட்டாங்க. ऐसा पंचायत में बात करे उसे माफ करके छोड़ दिया। கொஞ்ச நாள் கழிச்சு कुछ दिन के बाद அந்த பொண்ணு அவனோட ஓடிட்டு, जो लड़की जो है वो लड़के से भाग गई। ஒரு 4-5 வருஷம் ஆச்சு, 4-5 साल हो गए, என்கிட்ட கூட்டிட்டு வந்தா. मेरे पास आए, என்னன்னு கேட்டேன். क्या पूछा। ஐயா கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆச்சு, मास्टर शादी होके 4-5 साल हुआ, இன்னும் குழந்தை இல்ல, अभी तक बच्चा नहीं है। ஏன் நீ பஞ்சாயத்துல என்ன சொன்னா, तो पंचायत में क्या बोला, 10 மாசத்துல பிள்ளை கொடுத்துருவேன்னு சொன்னீங்க. 10वें महीने में तक मैं बच्चा दे दूंगा। நானும் அப்படிதான் நினைச்சேன், मैंने भी ऐसे ही सोचा, ஆனா இப்பதான் लेकिन अभी पता है। அல்லேலூயா. हालेलुया। காரியம் புரியுதான்னு கேளுங்க, समझ में आ रहा है आपको क्या बोल रहे हैं, புரியுதான்னு கேளுங்க. समझ में आ रहा है आपको क्या बोल रहे हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், क्योंकि बच्चा जो है परमेश्वर आने वाला स्वतंत्रता है, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் ना அல்ல, ना बल से है ना सामर्थ से, கர்த்தருடைய கரத்தினாலும் परमेश्वर के हाथ से होगा। விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் जो அல்ல, चाहने वाला दौड़ने वाले से नहीं, இறங்குகிற தேவனாலே ஆகும். उतरने वाला प्रभु से होगा। விதைக்கிறவனாலும் அல்ல நீர் பாய்ச்சுகிறவனாலும் ना बोने वाले से ना पानी बहाने से वाले, விளையச் செய்கிற தேவனாலே ஆகும். उगाने वाले परमेश्वर से होगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஐயா முடிக்க சொல்லிட்டார். அல்லேலூயா, अभी समय खत्म करने का समय आ गया। हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆனா இன்னைக்கு 7 காரியத்தை சொல்ல போறேன், मैं 7 बात को बताने वाला 5 हूँ, நிமிஷம். सिर्फ 5 मिनट में। அல்லேலூயா. हालेलुया। அவர் தகப்பன் பாத்தீங்களா, உங்க நிலமெல்லாம் தெரியும், எத்தனை பேர் क्योंकि பஸ்ல वो இருக்கு. पिता है ना, आपके सारे बातों को जानते हैं। அல்லேலூயா. हालेलुया। உங்க கவலைலாம் அவருக்கு தெரியும், आपके सारे गलती भी उनको पता है, உங்க நினைப்புலாம் அவருக்கு தெரியும். आपका सोच विचार भी पता है उनको। அல்லேலூயா. हालेलुया। உங்க வீடு திறந்து கிடக்கா பூட்டி கிடக்கான்னு நினைச்சிட்டு இருக்கலாம் அவருக்கு தெரியும். ये घर आपका बंद है कि खुला है सब वो जानते हैं। சோறு பூரா காலி ஆயிடுச்சா மீதி இருக்குமாங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். जो खाना बचा है कि खाली हो गया वो भी उनको पता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப கர்த்தருடைய நாமம், परमेश्वर का नाम, ஆம் சோத்திர விடுதலையாக்கும் நாமம். वो जो छुटकारा करने वाला नाम, அப்படியானால் ऐसा है तो ஒரு 7 விதமான காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 7 बात को बता के खत्म அவர் करूंगा। எதிலிருந்து விடுவிக்கிறார்? किस में से छुटकारा करेगा। சங்கீதம் भजन संगीता 18:4 18:4, மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. उसमें लिखा है कि मौत का जो बंधन ने घेर लिया है। அருமையானவர்களே, मेरे प्यारे लोगों, எரேமியா 38 जो यिर्मयाह 30:8, ஓம் சோத்திரன் ஆகும் 1:13 नाहूम 1:18, கட்டுகளை அறுப்பேன், तो जो बंधन को तोड़ूंगा,
அறுப்பார்? कौन सा बंधन तोड़ेगा? மரண கட்ட அறுப்பார். जो मौत का बंधन को तोड़ेगा, மரண கட்ட அறுப்பார். मौत का बंधन को तोड़ेगा, மரண கட்ட உடைப்பார். जो मौत के बंधन को तोड़ेगा, ஒரு வெண்கல கதவுகளை உடைக்கிறவர். जो लोहो के जो दरवाजे को तोड़ने वाला प्रभु, இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர். जो लोखंड के ताले को तोड़ने वाला प्रभु, அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களை கொடுக்கிறவர். जो अंदर का अंदर छुपा हुआ धन को देने वाला प्रभु, ஒளிப்பிடத்தில் இந்த மறைபொருள்களை தருகிறவர். जो छुपा हुआ चीजों से हमें देने वाला प्रभु, அந்த நல்ல தெய்வம் वो अच्छा प्रभु உன்னுடைய மரண கட்ட உடைப்பார். आपके मौत का जो है बंधन तोड़ने वाला है। எசேக்கியாவின் மரண கட்ட உடைத்தார். एसेकियेल जो भविष्यद्वक्ता का जो है मौत का बंधन को तोड़ा था, 15 வருடம் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்தார். 15 वर्ष उनको बढ़ा के दिया था। ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார். इसे प्रार्थना करो प्रभु से, உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணினார். जो परमेश्वर के भवन में आके प्रार्थना करेंगे तो உன்னுடைய ஆயுஷ் நாட்கள் அவராலே பெருகும். जो परमेश्वर आपके जो उम्र को बढ़ाएगा, மரண கட்டுகளை உடைத்து விடுதலையாக்குகிறவர். मौत के बंधन को तोड़कर आपको छुटकारा करेगा। இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. दूसरा लिखा है, அது சங்கீதம் 18:5 சொல்லுகிறது. भजन संगीता 18 में लिखा है, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. ये जो है अंधकार का जो है, அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, பாதாள கட்டுகளை அறுக்கிறவர். जो गहराई का जो है जो बंधन। மூன்றாவதாக சொல்லுகிறது. तीसरा लिखा है, நீதிமொழிகள் 5:22 नीति वचन 22 से 5 में பாவ लिखा है, கட்டுகள், पाप का बंधन, பாவ கட்டுகள். पाप का बंधन। அருமையான தேவ பிள்ளை, मेरे प्यारे लोगों, உன்னால விட முடியாத பாக்கு போடுறதை விட முடியாம இருக்கலாம். जो तंबाकू खाने वाला आदत नहीं छूटता रहेगा। அருமையானவர்களே, நான் ரட்சிக்கப்பட முன்னால मैं उधार पाने से पहला 19 வயசு வரை जब 19 साल का था, சோத்திரம், நான் பயங்கரமான சோத்திரம் ஒரு ஜாலியா சுத்துகிறவனா இருந்தேன். एकदम मस्त आनंदित जिंदगी बिताने वाला था। இப்பி வச்சிருப்பேன். ऐसा जो लंबा लंबे बाल रखता था। ஆமா, நாங்க இருந்த பி வண்டியில हम जो भिवंडी में रहते थे, இயேசுகா மாமா பெரிய தாதா. मेरा जो मामा है बहुत बड़ा गुंडा था। ஆமா, பெரிய தாதா. बहुत बड़ा गुंडा था। ஆமா, ஆனா लेकिन நாங்க அவரு பேரை சொல்லி मैं उनका नाम बोलकर தாதாகிரி பண்ணலனாலும் हम भाईगिरी नहीं किए तो भी அப்படியே சுத்திட்டு வருவோம். ऐसा घूम के आते थे। ஆனா அப்படி இருக்கும்போது கையில ஒரு வளையம் போட்டிருப்பேன். ऐसा हाथ में एक चूड़ी पहना रहता था मैं। வளையம், चूड़ी, அதை வச்சு எப்படி அடிக்கணும்னு தெரியுமா? वो चूड़ी से लोखंड का कैसा मारने का मालूम है? கழுத்துல ஒரு சிலுவை போட்டிருப்பேன். और गले में क्रूस पहनता था। தங்கத்துல கிடையாது, सोने का नहीं, ஒரு கருப்பு கயிறு, அது வாங்க வக்கு கிடையாது. सोने का तो लायक नहीं थे, काला धागे में ஆமா, ஒரு சில்வர் போட்டு एक क्रूस पहनता था। கையில ஒரு வளையம் போட்டிருப்பேன். एक हाथ में एक चूड़ी पहनता था। நல்ல ஒரு இப்பி வச்சிருப்பேன். अच्छा से लंबे बाल, ஒரு ரிபனை கட்டியிருப்பேன். हाथ ऐसा एक रिबन बांधता था। காலர் ஒரு சட்டை. ऐसा कॉलर का शर्ट, ஆமா, நல்ல ஃபேண்ட். अच्छा पैंट। ஆனா பவுடர் வாங்க துட்டு இருக்காது. लेकिन पाउडर लेने के लिए पैसा नहीं रहता था। கோல்கட் பவுடர் இருக்கு பாருங்க, जो कोलगेट पाउडर मालूम है? அத பேப்பர்ல மடிச்சு வச்சிருப்பேன். तो पेपर में गड़ी कर எப்ப பார்த்தாலும் பூசிட்டு அடைவேன். कभी भी ऐसे लगाते घूमते थे। அப்படிப்பட்டவனா சுத்தன என்ன? वो ऐसा घूमता था मैं। ஆனா ரட்சிக்கப்பட்டு नहीं, उधार पाकर கல்யாணத்துக்கு கூட जो शादी में भी பவுடர் போடல, मैंने पाउडर नहीं लगाया, செண்டு போடல. जो सेंट नहीं मारा। அன்னைக்கு கலட்டின வளையல் उस दिन निकाला वो चूड़ी। ஆண்டவர் உன்னை ரட்சித்துட்டாருன்னா प्रभु उधार किया तो உன் இஷ்டத்துப்படி வாழ முடியாது. अपने इच्छे से नहीं जी सकते, உன் இஷ்டத்துப்படி உடுக்க முடியாது. अपने इच्छे से नहीं रह सकते, உன் இஷ்டத்தின்படி உடுக்க முடியாது. अपने इच्छा के अनुसार कपड़े नहीं पहन सकते। என் வாழ்க்கையை மாற்றினா, प्रभु ने मेरा जिंदगी बदल दिया, என் வாழ்க்கையை மாற்றினா, मेरा जिंदगी बदल दिया, என் வாழ்க்கையை மாற்றினா. मेरे जिंदगी को बदला परमेश्वर ने। அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கினார். प्रभु आपको छुटकारा करे तो மெய்யாகவே விடுதலை, सच्चाई में छुटकारा है, பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். पापों से छुटकारा करेगा। சோத்திர பெண்களை கேலி செய்கிறவனாய் இருந்தேன். जो औरतों को जो मजाक उड़ाने वाला था பெண்களை मैं, பரியாசம் பண்ணுகிறவனாய், बहुत हंसी मजाक करता था मैं இப்படியாக அடிதடி பண்ணுகிறவர்களாய் இருந்தோம். मारपीट करता था बहुत। ஆனாலும் கர்த்தர் ரட்சித்த போது लेकिन प्रभु उद्धार किया तभी பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. जो पुराना है सब चला गया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எப்படி ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா? कैसा उद्धार पाया मालूम है? ஒருத்தனுக்கு சண்டை போடுறதுக்கு நீ கூட்டு போனான். एक को मारपीट करने के लिए मुझे लेकर गए, எங்க மாமா பையன் கூட்டு போனான். इनका मामा का लड़का लेकर गया। ஆனா இவன் கத்தி வச்சிருந்தா எனக்கு தெரியாது. वो क्या रखा था मुझे मालूम नहीं। அவன் என்னைய கூட்டிட்டு போய் பஞ்சாயத்து பண்ண வச்சு उसके बाद चाकू ताली पंचायत करने गया तो मुझे पता नहीं था, அவனை குத்திட்டான். वो उसको मार दिया। அவனுக்கு 32 தையல். उसको 32 टाके लगे थे, அவன் சீரியல் ஆயிட்டான். वो सीरियस था। அவனை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போனான். उसको लेकर हॉस्पिटल गया, ஆனா சோத்திர அவனை பிடிச்சு அதர்வாடி ஜெயில போட்டாங்க. उसको पकड़ के कल्याण के आदरवाड़ी जेल में डाल दिए थे। போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போன என்னையும் கேஸ் சேர்த்து எழுதிட்டான். तो पुलिस स्टेशन में लेकर जाके मेरे को भी साथ में केस बना दिए 3 थे। வருஷம் டானா கோட்ல செவ்வாய் ஆளன் கையெழுத்து
செவ்வாய் வெள்ளி கையெழுத்து போட்டேன். लेकिन थाना कोर्ट में मंगलवार और शुक्रवार हफ्ते में सही करता था, அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்டேன். लेकिन उधार पाया. நமக்கு இனி இந்த காரியம் ஆகாதுன்னு ஊரோடு போயிட்டேன். अभी ये बात नहीं होगा कि मैं गाँव चला गया. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. புது மனுஷனாய் மாற்றினார். परमेश्वर ने नया इंसान बनाया. ஆனா அவன் கத்தி வச்சிருப்பான், வெட்டுவான்னு எனக்கு தெரியாது. उसके बाद चाकू है मारेगा मुझे नहीं मालूम था. 3 வருஷம் கோர்ட்டு கலைஞ்சேன். 3 साल में कोर्ट कचहरी घुमा. ஆண்டவர் கிருபையா என்னை ரட்சித்தார். प्रभु ने उद्धार किया. அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, நீ ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கினார். प्रभु छुटकारा करे तो பாவ கட்டுகள் உடையும். पाप का बंधन टूटेगा. 4வது ஒரு கட்டு चौथा, லூக்கா 13:16 जो लूका सुसमाचार 13 சாத்தானின் 16, கட்டு. शैतान का बंधन. 5வது ஒரு கட்டு पांचवा, லூக்கா கலாத்தியர் 3:13 गलातिया 3:13, சாப கட்டு. श्राप का बंधन. 6வது ஒரு கட்டு छठवा, மீகா 5:12 मीका की किताब 5वां अध्याय சூனிய 12वां கட்டு. वचन, जो है जादू टोना. 7வது ஒரு கட்டு 7वां, யாத்ராகமம் 8:7-18 निर्गमन 8वां 17 और 18 वचन, மந்திரவாத கட்டு. जो जादू टोना की जो है बंधन. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. ये सब बाइबल में है. இதெல்லாம் பைபிள் வசனம். सब बाइबल के वचन में बताया आपको. இந்த கட்டுகளில் இருந்து इस बंधन में से அவர் விடுதலையாக்குகிறார். वो आपको छुटकारा करेगा, விடுதலையாக்குகிறார். छुटकारा करेगा. அருமையான தேவ பிள்ளையே, मेरे प्यारे लोगों, நீ மரண கட்டுல இருக்கிறாயா? आप जो मृत्यु के जो बंधन में है क्या, கட்டுல இருக்கிறாயா? पाप का बंधन में है क्या, பாவ கட்டுல இருக்கிறாயா? पाप का जो है बंधन में है क्या, அந்தகார கட்டுல இருக்கிறாயா? अंधकार का बंधन में है क्या, ஓ சாத்தானி கட்டுல இருக்கிறாயா? शैतान के बंधन में है क्या, சாப கட்டுல இருக்கிறாயா? श्राप का बंधन में है क्या. சாப கட்டுனா தரித்திர கட்டு, கடன் பிரச்சனை கட்டு. जो श्राप मतलब दरिद्र और उद्धार का जो जिंदगी है. சூனிய கட்டுல இருக்கிறாயா? जो जादू टोना, செய்வன கட்டுல இருக்கிறாயா? जो तांत्रिक का, கர்த்தர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். प्रभु आपको छुटकारा करना चाहता கர்த்தர் है. உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். प्रभु आपको छुटकारा करना चाहता கர்த்தர் है. உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். प्रभु आपको छुटकारा करना चाहता है. எல்லாரும் எழும்புவோம். हम सब खड़े हो जाएंगे, எல்லாரும் எழும்புவோம். सब खड़े हो जाएंगे, எல்லாரும் எழும்புவோம். हम सब खड़े हो जाएंगे, எல்லாரும் எழும்புவோம். सब खड़े हो जाएंगे. யார் என்னை விடுதலையாக்குவா? प्रभु कौन मुझे छुटकारा करेगा. வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता है, ரோமர் 8:2 சொல்லுகிறது. रोमर 8:2 में कहता है, பாவம், श्राप, மரணம் जो मृत्यु என்பவைகளில் இருந்து उसमें से உடைய கிருபையின் பிரமாணம் आपके जो है अनुग्रह की प्रमाण என்னை விடுதலையாக்கி, मुझे छुटकारा करो. அவளை விடுதலையாக்கினவன் प्रभु पौल को छुटकारा உன்னை किया हुआ, விடுதலையாக்க விரும்புகிறார். आपको छुटकारा करना चाहता உன்னை है, விடுதலையாக்க விரும்புகிறார். आपको छुटकारा करना चाहता உன்னை है, விடுதலையாக்க விரும்புகிறார். आपको छुटकारा करना चाहता இப்ப है. பாஸ்டர் ஒரு பாடல் பாடுவார். पास्टर एक गीत गाएंगे, அப்பொழுது நான் ஒவ்வொருத்தருக்கா தலையில கை வச்சு ஜெபம் तभी பண்ணுவேன். हर एक के लिए मैं प्रार्थना करूंगा. அது ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிரும். वो 5 मिनट में खत्म हो जाएगा.